திருச்சிற்றம்பலம். ஒரு விடை ஒன்றுடை புண்ணியமூர்த்தி புலியதலன் உருவுடை எம்மலை மங்கை மணாளன் உலகுக்கு எல்லாம் திருவுடை அந்தணர் வாழ்கின்ற தில்லை சிற்றம்பலவன் திருவடியை கண்ட கண் கொண்டு மற்ற இனி காண்பதென்னே. இதில் கூடியிருக்கும் தில்லைக்கூத்தன் திருவருளை சிந்திக்கின்றோம். திருக்கைலாய பரம்பரை மென்முகல் சைவாதனக்கும் திரு கருவூராதினம் குருமுகா சன்னிதானம் எழுந்திருக்கும் திக்கு நோக்கி வணங்கி மகிழ்கின்றோம். கூடியிருக்கும் திருநெற்று சார்புடைய அடியார் பெருமக்கள் அனைவரும் திருவடி வணங்கி மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளர்க வருக. நமக்கு சைவ சமய சாஸ்திரங்கள் 14 உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திரம் பாடமாக அமைக்கப்பட்டதன்படி நம்ம உண்மை விளக்கம் என்கின்ற ஞான சாஸ்திரத்தினத்தை விரிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பு வரைக்கும் நாம் ஓங்காரமே நல் திருவாசி என்கின்ற பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம்னு நினைக்கிறேன். அதானே? அந்த பாடல் வரைக்கும் நாம் பார்த்துருக்குறோம். இந்த உண்மை விளக்கம் என்பது மிகவும் எளிமையான ஒரு சாஸ்திரம். இதில் நம்ம சைவ சமயத்தினுடைய அடிப்படைகளை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். முக்கியமாக மாயை, அதாவது மாயையும் 36 தத்துவங்கள், இதனுடைய பஞ்சபூதங்கள், இதனுடைய இயல்புகள்லாம் என்ன என்பதை இதில் விரிவாக இதில் பேசப்பட்டிருக்கும். முக்கியமாக ஒவ்வொரு தத்துவத்துக்கும் தனித்தனி கூறுகள் விரிவாக பேசப்பட்டிருந்தாலும் இதில் பஞ்சபூதங்களுடைய இயல்பு ரொம்ப விரிவாக பேசப்பட்டிருந்து தொடக்கத்திலே இருக்கிறது நாம் பார்த்துருக்குறோம். அந்த டேபிளர் காலம்லாம் போட்டு பார்த்தோம் இல்லையா, அட்டவணை போட்டு பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக அதில் 6 கேள்வி கேட்டிருந்தார். அந்த 6 கேள்வியில் ஒவ்வொரு கேள்விக்காக விடை சொல்லி கொண்டு வந்தார். அதில் முதல்ல 36 தத்துவங்கள் ஏது என்ற கேள்விக்கு தான் அது 36 தத்துவங்கள் என்னென்ன, அதனுடைய வேலைகள் என்னென்ன என்பதெல்லாம் பேசியிருந்தார். அடுத்தது அந்த ஆணவ மலம் அப்படின்னா என்ன அதை விளக்கியிருந்தார். அப்புறம் கர்ம மலம் என்பது என்ன அதை விளக்கியிருந்தார். அதனையடுத்து பசு உயிரினுடைய தன்மை என்ன என்பதை கேட்டிருந்தால் அதுக்கேற்ப விளக்கியிருந்தார். அதுக்கு பிறகு உயிர் தன்மையை விளக்கினீர்கள், குன்றா அருளினாலே ஓதினீர் என்று கேட்டார். நீங்கள் எப்படி எனக்கு அருள் செய்கிறீர்கள் அதை எனக்கு சொல்லுவீர்கள் ஆகுக என்று தன்னுடைய குருநாதர் ஆகிய மெய்கண்ட தேவநாயனாரை பார்த்து இந்த நூலை அருளி செய்தவர் யாரு? திருஅதிகை மணவாசகம் கிடந்தார் என்கின்ற மாமுனிவர் தன்னுடைய குருநாதர் ஆகிய மெய்கண்ட தேவனாரை பார்த்து கேட்கிறார். 27வது பாட்டு சென்ற வகுப்பில் தொடங்கினோம்னு நினைக்கிறேன். குன்றா அருளாலே கூறினீர் என் வடிவு பொன்றாத நம் வருவும் போதியீர் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போலே உனதறிவில் நன்னி அறிவித்திடுவோம் நாம் என்று காட்டியிருந்தார். அது எப்படி சூரியன் கண்ணுக்கு பார்வை கொடுப்பதற்கு நிற்கிறானோ அதுபோல நாம் உனது அறிவிலே அறிவாக நிற்போம் என்று சுவாமி அதில் சொல்லும்படியாக மெய்கண்ட தேவனார் சொல்வதாக பாட்டிருந்துச்சு. அதாவது நமக்கு கண்ணுக்கு காணக்கூடிய சக்தி இருந்தாலும் கூட வெளிச்சம் என்ற ஒரு துணை காரணம் இல்லை என்றால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பார்வை நமக்கு நிகழாது. அறைக்குள்ள நுழையிறோம், அறைக்குள்ள நுழையும் போது லைட்டில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா நமக்கு கண்டு தான் நல்லா தெரியுமே. லைட்டை போடலனாலும் தெரிய வேண்டியது என்ன இருக்குன்னப்போ. அப்போ கண்ணு தெரியணும் என்பதற்கு நமக்கு இங்கே என்ன உதவியாக இருக்குது? வெளிச்சம். அதாவது சூரிய வெளிச்சம் இல்லாதப்போ நம்ம லைட் வச்சுருக்கோம். சூரிய ஒளி இல்லைன்னா நமக்கு என்ன தெரியாது, கண்ணு தெரியாது. அப்போது உயிருக்கு அறியக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் கூட அதை அறிவிக்கக்கூடிய சிவபெருமான் கூட இல்லை என்றால் உயிருக்கு அறியத்தன்மை இல்லை. அதனால உங்களுடைய அறிவிலே இருந்து கொண்டு நாம் அறிவிப்போம் என்று அதில் மெய்கண்ட தேவனார் கூறுவதாக பாடல் அமைத்திருந்தார். அன்றியங்கேல் ஆன்மாவால் ஐந்தறியும் ஐம்பொறிகள் அன்றி அறியா இவை என்ன நின்றது போல் ஓவாமல் உன்னை உணர்த்துவோம் உன் அறிவில் மேவாமல் மேவினாம் என்று சொல்லியிருந்தார். இந்த பாடலை விளக்கம் பார்க்கும் பொழுது சிவபெருமான் உயிருக்கு உயிராய் நிற்கிறாரே, அப்போ உயிருடைய இயல்புகள் சிவபெருமானுக்கு ஏற்படுமா ஏற்படாதா? உலகத்திலே சார்ந்ததாம் மன்னமாம் தன்மை என்று ஒன்று இருக்கிறது. எந்த பொருளோடு நாம் சேர்ந்திருந்தாலும் அந்த பொருளுடைய தன்மை நமக்கு ஏற்படும் என்ற வழக்கம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது சிவபெருமான் உயிருக்கு உயிராக உயிரறிவில் இருக்கிறார் என்ற பொழுது சிவபெருமானுக்கு இன்னும் தாழ்வு ஏற்பட்டு விடாதா என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதனால சிவபெருமான் எப்படி சொல்லுகிறார்? அதை மேவாமல் மேவினாம் என்று சொல்லுகிறார். இதற்கு என்ன உதாரணம் சொல்லியிருந்தேன் சென்ற வகுப்புல? நம்முடைய சிவபெருமானுடைய தன்மை நமக்கு ஏறுமே தவிர்த்து நம்முடைய தன்மை சிவபெருமானுக்கு ஏறாது என்பதற்கு திருவருட்பயனிலிருந்து ஒரு உதாரணம் எடுத்து காண்பிச்சிருந்தேன். வெரி குட். அந்த எரியுறு நீர், அந்த வெந்நீர் போல நமக்கு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு ஏற்றணும் அப்படின்னாக்க நெருப்பினுடைய தன்மை நீருக்கு ஏறுமே தவிர்த்து நீருடைய தன்மை நெருப்புக்கு வருமா?
வராது. அதுபோல் அதோடு சம்மந்தப்பட்டு இருந்தாலும் கூட அவர் என்ன பண்ண மாட்டார், அவர் சுவாமி உயிரோட தன்மையோடு எழுத மாட்டார். அதனால் அவர் ஒன்றாக உடனாக இருந்தாலும் அவர் என்றைக்கும் என்ன பொருள் தான், வேறான ஒரு பொருள் தான், உயிரோடு சம்மந்தப்படாத ஒரு வேறான ஒரு பொருள் தான். அதுதான் இங்கே சொல்லுகின்றோம். அந்த பாடலை சொல்லியிருந்தார். அடுத்து நம்ம விரிவாக பார்த்தோம். அடுத்தது எப்படி உயிர்களுக்கு ஒன்றாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எழுத்துக்களுக்கெல்லாம் அக்ஷரங்களுக்கு எல்லாம் அகரம் எப்படி அடிப்படையாக நிற்கிறதோ அதுபோல உயிர்கள் தோறும் இறைவன் இருக்கிறார் என்பதை இந்த பாடல் சொல்லியிருந்தார். அதாவது நம்ம எந்த எழுத்து சொல்வதற்கு எந்த ஓசையை சொல்வதற்கு நம்ம வாயை திறந்தாலும் கூட இயல்பாகவே அகரம் என்கின்ற ஓசை நமக்கு பிறந்துவிடும். குழந்தைங்கள பல்ல காட்டுன்னா ஆ காட்டுமோ, வாயில் என்ன வச்சிருக்கு ஆ காட்டு அப்படின்னு சொல்லுகின்றோம். அப்போ நம்ம வாயை திறக்கும் பொழுது நமக்கு இயல்பாக என்ன ஓசை பிறக்கும், ஆங்கிற ஓசை பிறந்துவிடும். அப்போது அனைத்து எழுத்துக்கள், அனைத்து ஓசைகள், அனைத்து வார்த்தைகள் எதை நீங்கள் நம்மளுடைய வாயினாலே பேசினாலும் கூட அதுக்குள்ளே என்ன இருக்கா இருப்போம், யார் இருக்கா, அகரம் இருக்கிறார். அதுபோல் இறைவனும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்கள் தோறும் நிறைந்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இது எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறார் என்னும் பொழுது ஒரு சந்தேகம் வந்துடும். இப்போ சடப்பொருள் மீது சுவாமி நிறைந்திருக்கிறாரா, சடத்துலையும் சுவாமி இருக்கிறாரான்னு உயிர்கள் தோறும் இருக்கிறார், ரைட், ஒத்துக்க வேண்டியதுதான். உயிருக்கு அறிவுரை பொருள், அப்போ அறிவுரை பொருள் போல் அவர் இருக்கிறார்னு சொல்லலாம். இப்போது சடத்திரல்கள் மீது சுவாமி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தில் சில தடைவிடைகள் ஏற்படுத்தணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும் என்ன, ஆனால் அதில் சில சமயங்கள் உண்டாயிருக்கு. இப்போ சிவாத்துவித சைவம் அப்படின்னா ஆகமத்தை ஏற்றுக்கொண்ட சைவத்திலே ஒரு சைவம் இருக்குது. அவங்க உலகத்தில் மலம் என்று ஒரு பொருளே கிடையாது, இருக்கிறது எல்லாமே சிவபெருமான் மட்டும்தான். அப்போது உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் யார் தான், சிவபெருமான் தான். எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் சிவபெருமான் தான். இந்த பாட்டிலாக இருக்கிற சிவபெருமான் தான், இந்த பேடாக இருக்கிறது சிவபெருமான் தான், மொபைலாக இருக்கிற சிவபெருமான் தான், இந்த நோட்டாக இருக்கிற சிவபெருமான் தான். உலகத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கிறதோ அத்தனையுமே சிவபெருமான் தான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அனைத்திலுமே சிவபெருமான் அத்துவிதமாக சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த சமயத்துக்கே பேர் என்ன வச்சு, சிவாத்துவித சைவம்னு பேர். அதுக்கு நிமித்த காரண பரிணாமவாத சைவம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நிமித்த காரணனாகிய சிவபெருமானுக்கு உலகத்துக்கு முதற் பொருளாகிய மாயை தான் சிவபெருமான் போல இருக்குன்னு சொல்கிறதுனால நிமித்த காரண பரிணாமவாத சைவர்கள் அப்படின்னு அவர்களுக்கு பேர். இதே மாதிரி கொள்கையுடையவர்கள் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், ஆனால் அது சிவபெருமான் அல்ல, அது ஒரு பரம்பொருள், அந்த பரம்பொருள் நான் தான் சொல்லக்கூடிய மாயாவாதிகள், ஏகான்மவாதிகள், அவர்களும் இதே கருத்துன்னு சொல்கிறார்கள். உலகத்தில் இருக்கிறது ஒரே பொருள் தான். இப்போ சிவாத்துவித சைவர்களுக்கும் மாயாவாதிகளுக்கு என்ன வித்தியாசம், மாயாவாதிகள் இருக்கிறது ஒரே பொருள் தான், அது பரம்பொருள் தான். சிவாத்துவித சைவர்கள் இருக்கிறது ஒரே பொருள், அது சிவம்ங்கிறான். அதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அவன் சிவபெருமான்னு தெளிவாக இவன் ஆகமத்தை பின்பற்றக்கூடியவன் என்பதனால இவன் சிவபெருமான்னு தெளிவாக சொல்லுகிறான். ஆனால் சிவபெருமான்னு சொல்லலை, இருக்கிறது நீ தான், அந்த பரம்பொருள் நீ தான் மாயாவதி சொல்கிறான். இப்படி சடத்திரலோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியதும் என்னது தான், பரம்பொருள் சிவபெருமான் தான் அப்படிங்கிற கொள்கை இருக்குது. ரெண்டாவது விசிஷ்டாத்வைதம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஒரு கொள்கை உண்டு பண்ணுகிறார். அவரும் அத்துவிதம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு விசிஷ்ட அத்துவிதம்னு பேசுகிறார். அவர் தான் அந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆழ்வார்கள் பாசுரங்களுக்கு ஏற்ப ஒரு சமயத்தை கட்டமைத்து காண்பிக்கிறார். அதில் சொல்லப்பட்ட தத்துவங்கள் இதுதான் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். எல்லாவற்றிலுமே திருமால் பரவாசுதேவனாக திருமால் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார், சித்தும் அசித்தும் வாசுதேவனுக்கு உடம்பாக இருக்கிறது என்று சொல்கிறார், திருமேனியாக இருக்கிறதுன்னு. சித்தான உயிர்களும் அசித்தாகிய இந்த உலகமும் பரவாசுதேவனுக்கு என்னவா இருக்குது, உடலாக திருமேனியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ என்னுடைய திருமேனி, என்னுடைய உடம்பு நான் வேற வேற இல்லையா, அவள் பரவாசுதேவனும் அவனுடைய உடம்பு வேற வேற தானே இருக்க முடியும். இப்படி தடைவிடைகள் அதிலே நம்ம எழுப்போம் நம்ம வாதம் பண்ண போனால் போவோம்னு வச்சுங்க, அது எடுத்துகிட்டு. இப்போ அவர் என்ன சொல்கிறார்கள், பரவாசுதேவனுக்கு உரிய ஒரு பொருள் முக்கியமாக அவனுடைய திருமேனி என்றே சொல்லுகிறார். இப்போது இந்த உலகம் இறைவனுக்கு திருமேனியா இல்லையா, அவங்க சொல்கிற கருத்துப்படி உலகமாகிய இறைவனுக்கு திருமேனி, இந்த உலகம் இறைவனுக்கு திருமேனியா, எப்படி திருமேனி இல்லை, உலகம் என்னன்னு கேட்குறவன், உலகம்ங்கிறது இந்த உலகம்ங்கிறது எது, உயிர்கள் ஜடப்பொருள்கள் சேர்ந்தது இந்த உலகம்னு சொல்லியாச்சு. இந்த உலகம் என்பது சாமிக்கு திருமேனியா, சாமி வடிவம், சாமி எடுக்கக்கூடிய உருவம் இந்த உலகத்தோடு சம்மந்தப்பட்டதா? எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க, எத்தனை பேர் இல்லைங்கிறீங்க? நான் அதெல்லாம் நம்மளோட கொள்கையை, நான் உங்களோட அபிப்பிராயத்தை கேட்குறேன்னா, அந்த கொள்கை நான் கேட்கல, உங்களோட அபிப்பிராயம் என்னங்கிறத நான் கேட்குறேன். சம்மந்தப்பட்டது இல்லை, சம்மந்தப்பட்டதாங்கிற கேள்வி கேட்கலப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வாசுதேவனாகிய பிரம்மம், வாசுதேவனா பிரம்மம், திருமால்னு வச்சுங்க, திருமால்னு அவங்க சொல்கிறார்கள், பிரம்மன்னு வச்சுக்கோம். பிரம்மத்துக்கு இந்த உலகம்
திருமேனியாக இருக்குது அப்படிங்கிறது வைணவர்களுடைய கொள்கை. நாமளும் பிரம்மத்தை சிவபெருமான்னு சொல்லுகிறோம். அந்த பிரம்மத்துக்கு உலகம் திருமேனியாக இருக்குமா இருக்காதான்னு கேட்குறேன். நம்மளுக்கு இருக்காதா? ஏன் இருக்காது? உலகம் மாயைனா இருக்க முடியாதா? மாயை தொடர்பு இல்லாத. வெரி குட், வெரி குட். மாயை பெருமானுக்கு என்னவா இருக்காது? திருமேனியாக இருக்கவே முடியாது. ஏன்? அவர் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவருங்க. அவர் பாசம் அவர்கிட்ட அவர் சன்னதியில் நிற்கவே நிற்காது. சாமி சன்னதியில் பாசம் நிற்காது, மாயை நிற்கவே முடியாது. அது எப்படி அவர் திருமணியாக கொள்ள முடியும்? அப்போ நம்ம ஒரு தடை எழுப்புறோம் இதுக்கு. இப்போ நான் கேட்குறேன், இந்த உலகத்தில் இப்போ மாயை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ மாயை இறைவனோடு சம்பந்தப்படாத ஒன்று எப்படி இந்த உலகத்தில் இருக்க முடியும்? புரியல. பொருள் அனாதி, ரைட்டு ரைட், அனாதி இருக்கு, ரைட் இருக்கு. ஆனால் இப்போ உலகமாக இருக்குங்கும் பொழுது இதில் சாமி எப்படி சம்மந்தப்பட்டு நிற்கிறார்? திருமேனியே இல்லை, அது உறுதிப்படுத்திட்டீங்க. அப்போ அதாவது ராமானுஜர் கொள்கையை இப்போ நீங்கள் நிராகரணம் பண்ணிட்டீங்க. ஏன்? மாயையானது திருமணியாக இருக்க முடியாது சொல்லியாச்சு. அப்போ மாயை இங்கே இருக்கா இல்லையா? இருக்கு. மாயை உலகமாக இருக்கா இல்லையா? இப்போ சாமி இதில் எப்படி சம்மந்தப்பட்டிருக்கார்? உலகத்தை படைச்சிருக்கார். இயல்பாகவே மாயிலிருந்து மாயை இருக்கு, அது இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. சாமி எப்படி அதை சம்மந்தப்பட்டிருக்காருன்னு கேட்குறாங்க. ஏதோ மாயை படைச்சாரா? உலகத்தை படைச்சிருக்க. வெரி குட். மாயை என்பது இந்த உலகத்திற்கு முதற் காரணமாக இருக்கு. இந்த உலகமாக விரிஞ்சது மாயை என்கிற சூக்ஷமான ஒரு பொருள் தான். அந்த சூக்ஷமான பொருள் உலகமாக விரிஞ்சது எனும் பொழுது அது தானாக விரியாது. சடப்பொருள் என்ன ஆகாது? தானாக விரியாது. வீட்டில் அரிசி வச்சுருக்குறோம், அரிசியை பார்த்துன்னு அரிசியை நாளைக்கு இட்லி சுடணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோன்னா அது இட்லியாக மாதிரி உட்காந்துருக்குமா? வீட்டில் அடுப்பங்கரையில் காலையில் போய் பார்த்தா இல்லை தோசையாக உட்காந்துருக்குமா? நாம தான் என்ன பண்ணோம், அதப்பா அரிசியை எடுத்து உளுந்தோட கலந்து ஊற வச்சு அரைச்சி அப்புறம் புளிக்க வச்சு அப்புறம் அதை நம்ம தோசைக்கல்லையோ இல்லை இட்லி பானையிலையோ ஊற்றினோம்னா அது இட்லியாகவும் தோசையாக வரும். அப்போது ஒரு மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருள் ஒரு பொருளாக மாறணும்னா அதை பொருளாக மாற்றுவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணுமா நம்ம? அப்படித்தான் சாமி இந்த உலகத்தோடு சம்மந்தப்பட்டு நிற்கிறார். அதனால் இங்கே இருக்கிற மாயையோடு சிவபெருமானுடைய திருவுருள் கலந்து இந்த உலகமாக தோடு நிற்கிறது. இதுதான் உலகத்தை எப்படி சாமி சம்மந்தப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம சொல்ல வேண்டிய கருத்து இதுதான். அதனால் எல்லாவற்றிலும் அப்போ எப்படி இருக்கார் சாமி? உயிருக்கு உயிராக இருந்து நமக்கு அறிவிக்கிறார். அதே சமயம் இந்த பாட்டிலாக மாறியிருக்காருன்னு அவரும் மாறலை. அவருடைய திருவுருளை மாயக்குள்ள செலுத்தி இப்படிப்பட்ட பொருளாக மாறணும்னு சங்கல்பம் பண்ண மாத்திரத்தில் இது என்னவாகுது? இப்படிப்பட்ட பொருள்களாக மாறுகிறது. இந்த பாட்டில் உதாரணம் தான். சரி, இந்த பாட்டிலுங்கிறது எதுலேருந்து ஆயிருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்போ பிளாஸ்டிக்னு சொல்லுவீங்க. அப்போ பிளாஸ்டிக் எதுலேருந்து உண்டானது? சம்திங், ஏதோ சம்திங். எல்லாமே அது எங்கேருந்து உண்டானது? அப்போ உலகத்திலேருந்து கிடைச்ச ஒரு பொருள் தானே. இப்போ உலகம் எதுலேருந்து உண்டாயிருக்கு? இப்போ மாயிலேருந்து உண்டாயிருக்கு. அப்போ இதுவும் என்னதுலேருந்து வந்திருக்குப்பா? மாயிலேருந்து தான் வந்திருக்கு. இப்போ இந்த மாயை தான் இது மாயை தானே. இந்த மாயிலேருந்து திருவருளை மட்டும் எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்ப்பா? பெரும் மாயை தான் இருக்கும். அதில் திருவருள் கலந்துருக்கிறதுனால தான் இந்த பொருளாகவும் இந்த பொருளாக நம்ம உடம்பாக கையாக காலாக கண்ணா மூக்காவாயா இந்த ஃபேனாக எல்லா பொருள்களாகவும் மாறி இருக்கிறது. அந்த மாயைக்குள்ளே திருவுருள் செலுத்தப்பட்டு நிற்கிறது. அப்போது இந்த உலகத்தில் சுவாமி திருவுருள் மயமாக இருக்கிறான், துணை காரணமாக நின்று கொண்டிருக்கிறான். அப்படி எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிறது தான் அக்கரங்கள் தோறும் அப்படின்னு சொன்னாங்க. அக்கரங்கற்கு எல்லாம் அகர உயிர் நின்றார் போல் மிக்க உயிர்க்கு உயிராய் மேவினோம் அப்படின்னு சொன்னதாக அந்த பாட்டில் பார்த்துருந்தோம். எக்கண்ணும் நில்லா இடத்து உயிர்க்கு நில்லாத அறிவென்று நல்ல ஆகமம் போது நாடுங்கிறது அந்த பாட்டு. 30வது பாட்டு நற்றவத்தோர் தாங்கான நாதாந்தத்து அஞ்செழுத்து புற்று உருவாய் நின்றாடல் உள்ளபடி பெற்றிட நான் விண்ணார் பொழில் என்ன வேகண்டது அதனே தன்னார் அருளாலே சாற்று அப்படின்னார். இப்போ நீ உன்னை பற்றி சொல்லிவிட்டாய், இப்போ நீ எப்படி நடனம் செய்கின்றாய், உடனே நடனத்தினுடைய தன்மை என்ன, இதை பற்றி கேட்கிறார். அந்த நடனம் அது என்ன பற்றி சொல்லுகிறார்? அந்த நடனமானது 8ம் 2ம் உருவான லிங்கம்னார். அப்படின்னா என்ன சொன்னோம்? 8ம் 2ம் உருவான லிங்கம்னா என்ன? யகாரமா? வெரி குட். யகாரம்னா என்னது? உயிர். 8 + 2 10. 10 குறிக்கக்கூடிய தமிழ் எழுத்து யகரம். யகரம் என்பது பஞ்சாட்சரத்தில் உயிரை குறிக்கக்கூடிய சொல் எழுத்து. அது சென்ற வகுப்புல நடத்தி காமிச்சிருக்கோம் இல்லையா?
இதுதான் திருவேந்தெழுத்தினுடைய வடிவம். திருவேந்தெழுத்து சொல்லப்பட்ட லட்சணம். சிகரம் சிவாய நம என்று சொல்லக்கூடிய அந்த 5 எழுத்துலையும் சிகரம் என்பது பெருமானை குறிக்குது, வகரம் என்பது அம்பாள் ஆகிய திருவருளை குறிக்குது, யகரம் என்பது உயிரை குறிக்குது, நகரம் என்பது திரோதான சக்தியையும், மகரம் என்பது ஆணவ மலத்தையும் குறிக்கிறது. இதுதான் நமக்கு திருவேந்தெழுத்தினுடைய வடிவம். இதில் யகரம் என்பது உயிரை குறிக்குது. அதனால 8ம் 2ம் லிங்கம், 8ம் 2ஆன லிங்கம்னு 10க்கு உரிய எழுத்தாகிய யகரத்தை குறிப்பாக வச்சு உயிரின் மீது நாம் நடனமாடுகின்றோம் என்று சொல்கிறார். அந்த லிங்கத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். சிவ வழிபாடு செய்கிறவர்கள் முதல்ல இந்த உலகத்தை அகபூஜை புற பூஜை பூஜையிலே பல வகையும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அதில் தாபர பூஜை செய்கின்றோம். தாபரம் சங்கமம் என்று 2 உருவினில் நின்று மாபரன் பூசை கொண்டு மண்ணுயிர்க்கு அருள வைக்கும் அப்படின்னு சித்தியார் இருக்கு. தாபரம்னா ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கங்கள், சங்கமம்னா நடமாடக்கூடிய லிங்கம்னு அர்த்தம். லிங்கம் நடமாடுமா? எப்படி நடமாடும் லிங்கம்? சிவனடியார் வேறு அறநடியார்கள் தான் தாவர சங்கமலிங்கம்னு பேர். அதனால சிவருமான் ஆகமத்தில் சொல்லுகிறார், நாம் தாவரலிங்கம் ஆகிய லிங்க திருமணிகளிலே பூசை காலத்திலே மட்டுமே எழுந்திருப்போம். ஆனால் அந்த திருநீர் உத்திராட்ச தாரணம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அறநடியார்களிடத்து நித்திய சாநித்தியமாக விளங்குவோம் என்று சொல்கிறார். அதனால அறநடியார்களை பார்த்தாலும் சிவபெருமானை பார்த்ததாகவே நாம் எண்ணி பூசிக்க வேண்டும், அகத்துக்குள்ளே மகிழ வேண்டும் என்று அப்பர் சாமி சொல்லுகிறார்கள். எவரேனும் தாமாக ஆடத்திட்ட திருநேரும் சாதனமும் கண்டால் உழ்கி ஓராதே உகந்தடிமை திறமை பேசி அவர்தேவர் இவர்தேவர் அவர்தேவர் என்று 2ஆட்டாது ஒழிந்து ஈசன் திறமை பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்பர் சாமி காட்டுகிறார்கள். அதனால அறநடியார் பெருமக்கள் இடத்தே சுவாமி பூஜை கொள்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம தாவர பூஜைக்கு வருவோம். தாவர பூஜையில் பல வகை லிங்கங்கள் சொல்லப்படுகிறது. மானுடலிங்கம், மாருடலிங்கம், இப்படி பல சுயம்பு மூர்த்திகள், இப்படிலாம் பல வகை லிங்கங்கள் சொல்லப்படுகிறது. சுயம்பு மூர்த்தி, தேவி பூசித்த மூர்த்தி, கானலிங்கம்னு இருக்குது, கணநாதர்கள் பூசித்த லிங்கம், தெய்வீக லிங்கம்னு இருக்குது, அது தெய்வங்கள் தேவர்கள்லாம் பூசித்த லிங்கங்கள். ஆரிடலிங்கம்னு இருக்குது. ஆரிடலிங்கம்னா சப்த ரிஷிகள் பூசித்த லிங்கம். கோயிலெலாம் பார்க்குறவங்களா அகத்தியர் பூஜை பண்ண லிங்கம்னு இருக்குது, பஸ்டர் பூஜை பண்ண லிங்கம்னு இருக்குது, வான்மீக முனிவர் பூஜை பண்ண லிங்கம்னு இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குது வான்மீக முனிவர் பூஜை பண்ண லிங்கம்? திருவான்மூரில் இருக்குது. ராட்சசர் பூஜை பண்ண லிங்கம்னு இருக்குது. அசுரர்கள்லாம் பூஜை பண்ணுறாங்களே பார்க்குறோம் இல்லையா. அப்புறம் அதாவது கணங்கள், சிவகணங்கள் பூஜை பண்ணது. அப்புறம் மனிதர்கள் பூஜை பண்ண லிங்கங்கள் இருக்கு இல்லையா, பார்க்குறோம்ல. அது மாதிரி சிவ சனிகலிங்கம் ஒன்று இருக்குது. நம்ம அந்த நேரத்தை உண்டு பண்ணக்கூடிய லிங்கம் சனிகலிங்கம். ஆத்மலிங்கம்னு இருக்குது. இந்த ஆத்மலிங்கம்ங்கிறத நாம் பூஜை பண்ணுறது, ஆத்மார்த்த பூஜைன்னு பண்ணுறோம் இல்லையா. சுவாமி எதில் இருக்கிறார்? நம்முடைய ஆத்மாவில். குருநாதர் நமக்கு சிவ பூஜை கொடுக்கும் பொழுது சுவாமி எதில் ஆவாகனம் பண்ணி கொடுப்பாருன்னா அந்த மூர்த்தியிலையும் நம்முடைய ஹிருதயத்தில் உயிரிலையும் ஆவாகனம் பண்ணி கொடுப்பார். சுவாமி நித்திய ஆன்மாவிலாக இருக்கிறார். அவரை இப்போ நம்ம பூஜை பண்ணுறதுக்கு புற பூஜை பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்? அதை கொண்டு வந்து லிங்கத்தில் ஆவாகனம் பண்ணி அப்புறம் அவரை நம்ம பூஜை பண்ணுறோம். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்? அகப்பூஜையாக பண்ண வேண்டும். சிவபூஜைனாலே அகப்பூஜைன்னு தான் அர்த்தம். நீங்கள் வேணும்னு உங்களுக்கு புறம்பேயும் பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு பிறகு போது மரத்தில் உதிர்ந்த பூக்களெல்லாம் எடுத்து அப்புறம் பூஜை பண்ணுங்கன்னு தந்துச்சு. அப்புறம் தான் சொல்லுகிறார். நம்ம புற பூஜையை தான் பெரிதாக கருதுகிறோம். அகபூஜைனா மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்து உறவாதுதனை ஒளிவிளக்கு சுடர்வேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அரவானருக்கு அன்பனும் அமுத விப்பாருன்னு வயலார் நாயனார் புராணம். அப்படியே அகபூஜை செய்ய வேண்டும் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதனால் அகபூஜை இதுதான் முக்கியம். அப்படி அகபூஜை செய்யும் பொழுது நாம் 8 லிங்கங்களை ஆன்மார்த்த பூஜை பண்ணும்பொழுது 8 லிங்கங்களை அதில் விரிவாக பயன்படுத்துவோம். அதில் பஞ்சமூர்த்திகளுக்குரிய லிங்கங்கள் அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்களுக்குரிய லிங்கங்கள் சொல்லுவோம். அப்புறம் சூரிய சந்திர லிங்கங்கள். சூரியனை நம்ம சிவபெருமானா பாவித்து வழிபாடு பண்ணுவது. சிவ பூஜை பண்ணுறவங்க முதல்ல என்ன பூஜை பண்ணுவாங்க? சிவசூரிய பூஜை தான் செய்வார்கள். சூரியன் தான் நமக்கு நித்திய சாநித்தியமாக சிவபெருமானாக காட்சி தரக்கூடியவன். தினமும் நம்ம சிவபெருமானை எதில் பார்க்கணும்? சூரியனில் பார்க்கணும். சிவசூரிய மண்டலத்தில் நடுப்புற சிவசூரியனாக சிவபெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் சூரிய பூஜை நம்ம ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சந்திரன்லையும் நம்ம சாமியை பார்க்க வேண்டும். அப்புறம் நிறைவாகத்தான் ஆன்மார்த்த பூஜை. ஆன்மா இயமானன்னு சொல்லுவோம். இயமானன் அப்படின்னா ஆன்மா, உயிர்னு அர்த்தம். அதுதான் இந்த யகர வடிவமாக இருக்கக்கூடியதாகிய உயிர். அதுதான் 8ம் 2மான லிங்கம் அப்படிங்கிறத சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தோம். அந்த நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாயனமயனும் திருவெழுத்தஞ்சாலே அவாயமரன் என்றாடுவான் என்று காண்பித்தார். சொல்லுங்க ஐயா.
அப்படி ஆன்மாக்குள்ள சாமியை பூசிக்கிறத 8ம் 2ம் உருவான லிங்கம்னு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த லிங்க ஆன்மாக்குள்ள தான் ஆடுகின்றேன் என்பதை சுவாமி முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் ஆடும்படி கேள் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடு மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார். இதெல்லாம் சென்ற வகுப்புல படம் வரைந்து காமிச்சிருந்தோம். சரிதானே? நமசிவாய என்கின்ற எழுத்துக்களாக சுவாமியோட வடிவம் எப்படி இருக்கிறதுன்னா, நமசிவாய என்கின்ற அந்த எழுத்துக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஸ்தூல பஞ்சாட்சரம் அதுக்கு நமசிவாய என்பதற்கு ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். ஸ்தூலம்னா வெளிப்பட்டு நிற்பது, தெளிவாக நிற்பது, யாரும் பார்க்கக்கூடியது, யாரும் உபயோகப்படுத்தக்கூடியது என்று அர்த்தம். இப்போ கோயிலுக்குள்ளே சென்று வழங்க முடியாதவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவர்களால் தொடக்கு இருக்கும், வேறு ஏதாவது சூழ்நிலையால் அவங்க கோயிலுக்குள்ளே போக முடியாதவர்களாக இருப்பார்கள். அப்போ பெருமானையர்கள் எல்லிருந்தே பார்ப்பாங்க. எதை பார்த்து வணங்குவார்கள்? கோபுரத்தை பார்த்து வணங்குவார்கள். அந்த கோபுரத்துக்கே ஸ்தூலலிங்கம்னு பேர். இது ஸ்தூல பஞ்சாட்சரம். கோபுரத்துக்கு ஸ்தூலலிங்கம்னு பேர். அதனால் கோபுர தரிசனம் பாப விமோசனம் என்று சொல்வார்கள். அதனால் கூடு மகரம் உதரம் வளர்த்தோல் சிகரம் பகரு முகம் வா முடியப்பார்னாரு. இந்த பாட்டுப்படியே ஒரு திருப்புகழ் இருக்கிறதாக சொல்லியிருந்தேன். அது யாராவது நோட் பண்ணீங்களா சென்ற வகுப்புல? இந்த பாட்டில் நமசிவாயத்துக்கு என்ன எழுத்து விளக்கம் சொன்னாரோ இதே மாதிரி ஒரு திருப்புகழ் இருக்குது அப்படின்னு சொல்லி பாடிலாம் காமிச்சேன். எழுதுனீங்களா யாராவது? யாரும் எழுதலை. யாராவது படம் பார்க்கறதுல ரொம்ப அவளாக இருந்துட்டீங்க அப்போ எல்லாரும். அதனால் நகரம் இரு பாதமாகின்னு தொடங்கக்கூடிய பாட்டு திருப்புகழில். நகரம் இரு பாதமாகி, அதான் பாட்டு. நகரம் இரு பாதமாகி அதான் பாட்டு. நகரம் இரு பாதமாகி மகர வயிறாகி வாய் நடு சிகரமாகி அப்படின்னு தொடங்கும் அந்த பாட்டு. அது இதே பாடம் நமசிவாயங்கிற மந்திரத்துக்குரிய பெருமானுடைய வடிவம். அந்த வடிவத்தை சூல பஞ்சாட்சர வடிவமாக அதில் பார்த்தோம். அடுத்தது சூக்க பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடியதாகி சிவாய நம சிம்முதலா ஓதுதல்னு இதுக்கு பேர். சிகரத்தை முதன்மையாக வைத்து ஓதுவது. நமசிவாயத்தில் நகரத்தை முதன்மையாக வைத்து ஓதுகிறோம். இதில் பாருங்க, சிவ ஏ நமன்னு இருக்குது. இதில் எதை முதல்ல வச்சு ஓதுகிறோம்? சிகரத்தை. நமசிவாய எதில் இது முதல்ல வச்சு ஓதுகிறோம்? நகரத்தை வச்சு ஓதுகிறோம். இதே திருப்புகழில் இதே மாதிரி பாட்டே இருக்கும். இன்னொரு பாட்டு, சிவாய நம வயநமசி அப்படின்னு 5 எழுத்தையும் ப்ராபபிலிட்டி மூலம் அப்படியே மாற்றி மாற்றி திருவைந்து எழுத்தை வேறு வடிவமாக மாற்றலாம். ஆமாம் வயநமசி எனமசி வசி அப்படின்னு இருக்கும். நம்ம திருமந்தத்திலே வரும் அது மாதிரி. சரி, இதில் நமக்கு சூல பஞ்சாட்சரத்துக்கு அடுத்து சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். இதில் சிகரத்தை முதன்மையாக வைத்து ஓதுகிறோம். அதில் இதே தேர்க்கும் துடிசுகரம் சிக்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் அடிக்கல் முயலகனார் தங்கு மகரம் அதுதான் என்று சொல்லி பெருமான் நமக்கு திருவைந்தெழுத்தினுடைய வடிவமாகவே பஞ்சகிருத்தியங்கள் செய்வதை இதில் காட்டியிருந்தார். இந்த திருவைந்தெழுத்து வடிவமாக இல்லையா, அது பெருமானுடைய வடிவமாகவும் ஒவ்வொரு வடிவத்துக்குள்ள விளக்கமாக பார்க்கும்பொழுது பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவம். பெருமான் 5 தொழிலையும் திருநடத்திலே காட்டுகிறார். அவரே எல்லாவற்றும் கர்த்தாவாக இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக இந்த விஷயம் இருக்குங்கிறத சென்ற வகுப்பில் அது தில்லை நடராஜாவினுடைய வடிவம் என்ன, முக்கியத்துவம் என்ன என்பதெல்லாம் சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் நினைவில் இருக்கா? சரி, அடுத்தது அந்த பெருமானுடைய திருவாசியாக இருப்பது ஓங்காரம், பிரணவம் என்று சொல்லுகின்றோம். எல்லாமே பிரணவத்துக்குள்ளது அடக்கம். பிரணவம் தான் முதல்ல தோன்றக்கூடிய மந்திரம். முதல்ல உண்டான படைப்பு என்னது தான்? பிரணவம் தான். அது ஓங்காரம் என்று சொல்லுகிறோம், நாத தத்துவம் என்று சொல்லுகிறோம். அதனால் பிரணவத்தை நம்ம 2ஆக பிரித்து பிரணவத்துக்குள்ளே பொருள் இருக்குது. பிரணவத்தை முதல்ல ஒன்றாக பார்த்தோம், பிரித்து பார்த்தோன்னா முதல்ல அகர உகர மகரம்னு வரும். அவும்னு சொல்வது தான் ஓம்னு வருகிறது. அகர உகர மகரம். அது இன்னும் பிரித்தோம்னா அகர உகர மகரம் நாதவிந்து அப்படின்னு பிரியும். அதாவது சமஷ்டி பிரணவம் வேட்டி பிரணவம் எல்லாம் அது பிரித்து எல்லாம் காண்பிப்பார்கள். இதுதான் அந்த பிரணவத்தினுடைய விஷயம். அதனால் பிரணவம் தான் இங்கே பெருமானுடைய திருவாசியாக இருக்கிறது. நீங்கா எழுத்து நிறை சுடராம் ஆங்காரம் மற்றவர் அறிவார் என்று சொல்லுகிறார். ஆங்காரம் என்பது இங்கு ஆங்காரம்னா என்ன? நமக்கு ஆங்காரம்னா ஆனவமா வேற வேற என்ன பதில் சொல்ல? அதுக்கு ஆங்காரம்னா என்ன? நமக்கு ஆங்காரம் அகங்காரம்னா என்ன? அகங்காரம்னா என்ன? கோபம்னு சொல்லலாமா? வேற என்ன சொல்லலாம்? அறியாமையா? அறியாமைனா ஆணவம் வளர்ந்தானே. அகங்காரம்னா வேற என்ன சொல்லுவீங்க? வேற எங்கெங்கெல்லாம் அகங்காரங்கிற வார்த்தை பயன்படுத்த சொல்ல பார்ப்போம்.
சரி, நான் ரைட், வெரி குட். கிட்டத்தட்ட கோவப்படுறது ஒத்துக்கல, நான் சொல்லலாம். நாங்கிற அகந்தையா அகங்காரம் சொல்லலாமா? வேற இதுக்கு என்ன பொருள் சொல்லலாம்? வேற எங்க இருக்கு இது? வேற எங்க இருக்குது? வேற எங்க இருக்கு? அகங்காரம்ங்கிறது வேற எங்க இருக்கு? உயிர்கள் இடத்துல தான் இருக்கு, உயிர்கிட்ட தான் இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. அது வேற ஒரு முக்கியமான இடத்துல அகங்காரம் ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு ஆளா இருக்காரு, அவர் பிரச்சனை இருக்காரு. ஈகோவா? ஈகோனா என்ன? அதெல்லாம் ஒண்ணு சொல்லிட்டாங்க. அதாவது ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். வந்தமா உட்காந்தமா கதை கேட்டமா அப்படி போயிட்டு இருக்க கூடாது. நமக்கு இந்த விஷயங்கள்ல எங்கெங்க ஏதாவது வச்சிருக்கோங்கிறத பார்க்கணும். நம்ம 36 தத்துவங்கள்ல ஒரு தத்துவம் அகங்காரம் இல்லையா? அது எதில் வரும்? அது மனம் புத்தி அகங்காரம் தானே. எப்போ ஏன் கும்பிட்டு ஏன் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் அப்போ உங்களுக்கே தெரியுதா? நல்லவே நம்ம கிளாஸ் இல்லை, அதனால் பதில் சொல்ல விளாண்டு. அகங்காரம் வேறு எங்கே இருக்கு? அகங்காரம்லாம் ஒன்று தான், ஃபினான்ஸ் ஃபைனான்ஸ் மாதிரி தான். அதான் அகங்காரம்னு நான் சொல்லி காமிச்சிடறேன். அப்புறம் நான்கிற எண்ணம்னு வேறு சொன்னாங்களே. அகங்காரம் என்பது அந்த கரணங்கள்ல ஒன்று. அதுக்கு உயிருக்கு நான் எனது என்கின்ற தன்மை உண்டு பண்ணும். அது அகங்காரம் பிரியும் பொழுது அப்படி பிரியும். சத்துவகுண அகங்காரம், தைசத்துவகுண அகங்காரம், வைகாரிக அகங்காரம்னு பிரியும். அடுத்தவங்களை தோற்றுவிப்பதற்காக. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது அன்னைய வகுப்போட மறந்துடக்கூடாது. அது அடுத்த வகுப்பும் நீங்கள் கேரி பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பாடம் நிற்கும். நான் பல தடவை உங்களுக்கு வகுப்பு நான் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் வகுப்பில் உங்களுக்கு தொடக்கத்தில் நடத்தின அந்த 5 பொருட்களுடைய உண்மை அறிமுக பகுதி, பதினா என்ன, பாசம்னா என்ன, மாயைனா என்ன, கண்மம்னா என்ன, ஆணவம்னா என்னன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் 2 மணி நேரம் நான் உட்காந்து விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தனித்தனியாக. எதற்காக? நான் அப்படியே நேரடியாக உண்மையில நடத்த முடியாது. உங்களுக்கு நடத்தி நான் முடிச்சு தூக்கி போட்டு நான் நீ வராம கூட இருக்கலாமே, ஜாலியாக வீட்டில் இருந்திருப்பேன், பாடம் நடத்தி முடிச்சிடலாம். எதுக்காக அது நடத்துகிறோம்? நாம் பயன்படுத்தணுங்கிறதுக்காக தானே சொல்லிக் கொடுக்குறோம். 36 தத்துவங்கள் அப்படியே எங்கே வருது? நமக்கு தேட்டில் வந்து உட்கார வேணாமா? அதெல்லாம் கண்ணுக்கு நேராக உடைய வந்து உட்காரணும். இதெல்லாம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது அப்படி இப்படி சொல்லுதோ, இங்கே இருக்குது கண்டுபிடிச்சி சொல்லணும். அதை அதனால் நமக்கு அது உள்ளே வரணும். அப்போ தான் நம்ம இந்த பாடத்துக்குள்ளே வரணும்னு அர்த்தம். இல்லைனா இது உள்ளே வரும்போது, இந்த காம்பவுண்ட் வாளுக்குள்ளே வரும்பொழுது மட்டும் இந்த பாடம் பற்றின சிந்தனைகள் வருகிறது, சாமி பற்றிய சிந்தனைகள் இருக்கிறது. சாமி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், முக்திக்கு ஆசைப்படாம முக்திக்கு போகணும்னு ஆசைப்படுகிறோம். அப்புறம் காம்பவுண்ட் விட்டு வெளில போனால் எல்லாத்தையும் கைட்டு வச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அர்த்தமாகுது. அதுதான். அதனால் இதுக்குள்ளே நம்ம வருகிறோம், சாமி பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கையில் வைத்துக்கொள்ள வேணாமா? களவுபடாத ஒரு காலம் காண்பான் கிடைக்க நிற்கின்றேன் சென்ற வகுப்புலேயே சொன்னேன் உங்களுக்கு. அப்புறம் சாமி கிடைக்காத ஒன்று நமக்கு எளிதாக கிடைக்கிறது. மணிவாசக பெருமானுக்கு கிடைக்காத ஒன்று நமக்கு எளிதாக கிடைக்கிறது. மணிவாசக பெருமான் சைவ சித்தாந்த ஆசிரியர்களை தேடிக்கொண்டே இருந்தார்னு சொன்னார் சென்ற வகுப்புல. தேடி போனார். யாராவது ஒருத்தவங்க சித்தாந்தம் படித்தவங்க, யாராவது ஒருத்தர் ஆகம கல்வி தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா தேடி ஓடி சென்று அவர்கிட்ட யாராவது எனக்கு பதியை பற்றி சொல்லுங்களேன், யாராவது பாசத்தை பற்றி சொல்லுங்களேன், யாராவது ஆணவமலத்தை பற்றி சொல்லுங்களேன், யாராவது மாயாமலம் 36 தத்துவங்கள் சொல்லி தரீங்களா அப்படின்னு மணிவாசக பெருமான் போய் கேட்பாராம். அவருக்கு ஒரு நல்ல ஆசிரியரே கிடைக்கல அவருக்கு, மணிவாசக பெருமான். அப்புறம் தான் சாமியே அவருக்கு ஆசிரியராக வருகிறாருன்னு நம்ம பார்க்குற வச்சிருக்காரு. நமக்கு எளிதாக நம்முடைய மகாசன் ஞான வகுப்புகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நமக்கு பாடம் உட்காந்து அழகாக ஃபேன் போட்டு, அழகாக லைட்டு போட்டு, இடம் கொடுத்து. சென்னையில் இந்த இடத்த வேறு எதுக்காக பயன்படுத்த முடியாத மடத்தால் அன்றைக்கி ஃபண்டு வர மாதிரி இது பண்ண முடியாதா? நல்லா பயன்படுத்தலாம். நான் உட்காந்து படிக்கணும், சாமியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்காக கொடுக்குறாங்க. நாம் அதை பயன்படுத்துகிறோமானா இல்லையே. அகங்காரம் பல தடவையாக தத்துவம் சொல்லி கொடுத்துருக்கோம். உண்மை இலக்கத்தில் முதல்ல சொல்கிறதே இந்த 36 தத்துவங்கள் தான். 6 தத்துவங்கள் ஏதுன்னு சொல்கிறது அதுதான். அதிலே நம்ம பதில் சொல்ல தரல. இன்னும் இருக்குது உங்கள்கிட்ட விஷயம் இருக்குது, கேட்டோன்னு சொல்கிறேன். ஏன்னா என்ன பண்ணல, கோர்வையாக சிந்திக்க தரல, அவ்வளோதான். அது காரணம் இதில் ஈடுபாடு இல்லை, அதான் காரணம். இப்போ நான் கேட்டவுடனே 36 தத்துவத்துக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோடனே அகங்காரம் அப்படின்னு சொல்லியாச்சு, மனம் புத்தி சித்தி அகங்காரம் சொல்லியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது. இப்போ உங்களுக்குள்ளே இருக்கு விஷயம். ஆனால் நமக்கு என்ன பண்ணல, ஈடுபாட்டோட அதை கோர்த்து கண்டுபிடிச்சி எடுத்து வெளில வைக்க தரல. அது காரணம் என்ன, நமக்குள்ள ஈடுபாடு இல்லை. அதுதான். அதில் ஈடுபாட்டை வர வைத்து கொண்டு படிங்க, அப்போ தான் நமக்கு இது பயன்பாட்டோடு இருக்கும். சரி, அதனால் அந்த ஆங்காரம் அற்றார் என்ன சொன்னார்? ஆங்காரம் நான் எனது என்கின்ற சிந்தனை இல்லாதவர்கள் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல். அப்போது பெருமானுடைய நடனத்தை பற்றி நாம் எல்லாம் இங்கே படிக்கிறோம், சரிதான், எல்லாம் ரைட், ஓகே. புத்தகத்தில் படித்தாச்சு, இந்த பாட்டை பற்றி படலாம் போட்டு கிடச்சாச்சு. ஆனால் நம்ம நேராக எப்போ பார்ப்போம்? சிதம்பரத்துக்கு போனால் பார்க்கலாம், அது ரைட், சிதம்பரத்துக்கு போனால் பார்க்குறோம். ஆனால் நேராகவே பதஞ்சலி வியாக்கரபாதர் பார்த்த மாதிரி எப்போ நம்ம பார்க்கலாம்? ஆங்காரம் அற்றார் அறிவர்னர். எப்போ நமக்கு நான் எனது என்கின்ற தன்மையை நீங்குகிறதோ
அப்போ நமக்கு சாமி நேராகவே நமக்கு தரிசனம் பண்ணி நடனம் ஆடி காட்டுவார் என்றதில் பாட்டில் இருக்குது. ஆடல் இது பெற்றார் பிறப்பு அற்றார், அதோட அவர்களுக்கு பிறப்பும் போனது என்று காட்டார். அதனால் அடுத்து 35வது பாட்டு தான் இன்றைக்கி பார்க்க வேண்டிய பாட்டா. சரி, தோற்றம் துடி அதனில், தோற்றம் துடி அதனில் தோயும் சிதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் உற்றமா ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதம் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு. நாடுனா விரும்புன்னு அர்த்தம். நாடுனா சென்று விரும்புவாயாகுக, செல்வாயாகுக, அதை தேடுவாயாகுக, நாடுன்னு அர்த்தம். அதில் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடுன்னார். முத்தி எங்கே இருக்கான்? முத்தி எங்கே இருக்கு? முத்தி நான்ற மலர்பதம். அப்போ எங்கே இருக்கு முத்தி? ஆமாம், திருவடி. அப்போ நான்ற என்ன அர்த்தம்? நான்ற அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம். நான்ற வாயும் நாலிரு பயமும் 3 கண்ணும் 9 குவடும்னு இருக்குல்ல, எதில் வருது அது? விநாயகர் பாடுறாங்களே, நான்ற வாய் அப்படின்னு பாடுறாங்க விநாயகருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? விநாயகருக்கு வாயில் மேல் உதடு என்ன பண்ணுது? கீழே தொங்குது. மேல் உதடோடைய ஃபார்ம் தான் தும்பிக்கு துதிக்கு யானைக்கு. மேல் உதடு மட்டும்தான், கீழ் உதடு கீழே இருக்கு. விளக்கம் போடுறீங்களா? மேல் உதடு மட்டும் தொங்குது நீட்டா. தொங்குதலுக்கு நான்றன்னு பேர். நான்ற வாய், நாளுதல். நாளுதல் அப்படின்னாலே நமக்கு அதனால தான் நாளுவது நாக்கு தொங்குது இல்லையா, தொங்க விடலாம் அதை. அதனால் நான்றன்னா தொங்குறதுன்னு அர்த்தம். சாமி எங்கே காலை தொங்க விட்ருக்கார்? மதிலில் உட்காந்து தொங்க விட்ரு காட்டுறாரா? காலை தூக்கி இப்படி காமிச்சு தொங்க விடுறாருலமே, அதான் மடித்து ஆடும் அடிமை கண் அப்படின்னாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த உலகத்தில் எத்தெய்வம் அன்றும் நடமாடியதுன்னு கலெக்டர்படியார். எல்லா தெய்வமும் அதாவது சேஃபாக உட்காந்துட்டு இருக்கு, நல்லா உட்காந்து ஜோராக அரசவையில் உட்காந்து வேறு உட்காந்துருக்கு. ஆனால் இவர் மட்டும் ஏந்திரிச்சு நடமாடி கொண்டிருக்கிறார். அது பஞ்சகிருத்திய கர்த்தா அவர் தான் என்பதை காண்பிப்பதற்காக. அப்புறம் நம்ம பிடிக்க வேண்டியது இதுதான் முன்னே நமக்காக காண்பிக்கிறார் கொண்டு வந்து. மடித்தாடும் அடிமைக்க நன்றியே அப்படின்னு மடித்து ஆடும்னு அதை மடித்து ஆடு. காலை மடித்து முன்னாடி தூக்கி வச்சிருக்காருல்ல, ஒரு காலை மடித்து ஊண்டிருக்கார், ஒரு காலை மடித்து தூக்கி காண்பிக்கிறார். தூக்கி காண்பிச்சா கால் இப்படி முன்னாடி தொங்க விடுறாரு, மடித்து தொங்க விட்டு காமிக்கிறார். அதான் நான்ற மலர்பதத்தே நாடுன்னு. அப்போ முக்தி எங்கே கிடைக்கும் நமக்கு? இந்த தூக்கிய திருவடியெல்லாம் காண்பிக்கும் கிடைக்குது. தூக்கிய திருவடி அடைவது தான் நம்முடைய இலக்கு என்று காட்டுகிறார். தூக்கிய திருவடிக்கு குஞ்சித்த சேவடி அப்படின்னார். குஞ்சித்த பாதம்னு வடமொழியில் சொல்லுவார்கள். குஞ்சித்தல்னா தூக்கியதுன்னு அர்த்தம். தூக்கியதுக்கு பேர் குஞ்சித்தன்னு பேர். குஞ்சித்த திருவடி, குஞ்சித்த பாதம் அப்படின்னு பேர். நம்ம 2ஆம் ஆண்டு தானே குஞ்சித பாதம்னு ஐயாவே இருக்கிறாங்களே, 2ஆம் ஆண்டில் குஞ்சித பாதம்னு ஐயா இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது குஞ்சித பாதம்னு சொல்லணும். குஞ்சித பாதம் சொல்லக்கூடாது. குஞ்சித பாதம்னா தப்பாக இருக்கும். உங்களுக்கு குஞ்சித பாதம்னு பேர் வச்சு விட்ருவான்னு மிரட்டுறான் வேற. இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உனக்கு குஞ்சித பாதம்னு பேர் வச்சு விட்ருவாங்கிறான். என்ன அது? என்ன மிரட்டக்கூடிய பேரா அது? சொல்ல தெரியல நமக்கு அந்த வார்த்தையை. குஞ்சித பாதம்னு அழுத்தணும்னா அதில் தெரியாது. குஞ்சித பாதம்னா ஏதோ ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னன்ற வார்த்தைக்கு ஏற்ற வேறு ஒரு வார்த்தைகள்லாம் இங்கே இருக்கிறதுனால நம்ம அப்படி பயன்படுத்தி நினச்சி பார்க்குறோம். குஞ்சித்த பாதம்னு சொல்லுவோம். அப்போது அதான் தூக்கிய திருவடி. அப்போ முத்தி எங்கே இருக்குது? சாமியோட திருவடியில் நான்ற மலர்பதத்தில் இருக்குன்னா. சரி, மற்றது என்னென்ன வச்சிருக்காரு அவர்? தோற்றம் துடி அதனில். துடி அப்படின்னா உடுக்கைன்னு அர்த்தம். துடினா உடுக்கை. கையில் சுவாமி ஒரு டமருகம் வச்சிருக்கார். அது வலது மேற்கரத்தில் வச்சுட்டு இப்படி ஆட்டுறாரு மாதிரி இருக்கு இல்லையா? நடராஜாவுடைய திருமணியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டுறது மாதிரி வச்சிருக்கிறார் இல்லையா? அதுதான் பின்னாடி மாயேதனே உதறின்னு சொல்லுவார். பின்னாடி அதை உதறுதல்னு இப்படி பண்ணான்னு அர்த்தம். அது உதறது. அப்போ இப்படி அடித்தோம்னா ரெண்டு பக்கம் டம்ம 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 டம்மன்னு சத்தம் கேட்கும் இல்லையா? அது மாதிரி அவர்கிட்ட இருந்து உலகம் உண்டாகி வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்றார். அவருடைய அந்த உடுக்கையில் இருந்தால் உலகம் அவர்கிட்ட இருந்து உண்டாகி வந்து கொண்டிருக்கிறது. அதனால தோற்றம் துடி அது அணில். துடி அப்படின்னா உடுக்கை. உடுக்கை என்கின்ற அந்த கருவி, இசைக்கருவி தனியாக அதை கொட்டுவதற்கு எதுவும் தேவையில்லை. இடக்கைன்னு ஒன்று இருக்கு. இடக்கை, உடுக்கை வேற, இடக்கை வேற. உடுக்கை அப்படின்னாக்க அதை கையில் வச்சிருப்பாங்க. இப்படி நடுப்புற பார்த்தீங்கன்னா அதில் அப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அதில் நூல் கட்டியிருப்பாங்க. அதை நீங்கள் அழுத்துனீங்கன்னா சைடில் அந்த கட்டிருக்கக்கூடிய தோலில் உள்ள இறுக்கம் அதிகமாகும். அப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா இறுக்கம் லூஸ் ஆகும். அதில் அடிக்கும் பொழுது சவுண்டு வேறுபாடு இருக்கும்.
நீங்கள் கையை உடுக்க கையால் அடிக்கலாம், ரூம் அடிக்கிறாங்களே, அப்போ கையை அப்படி அமுக்கி அமுக்கி அடிப்பார். அவர் அடிக்கிற இப்படி பிடிச்சிருப்பார். கையை ஒரு கையில் மட்டும் மற்ற கையில் வேறு வேலை இருக்கும்போது அப்படி அடிக்கிறாங்கன்னா கட்டுறதுக்கு 2 மணி மாதிரி கட்டி விட்டா அமுக்கி அமுக்கி சுற்றணும்னா அதில் அடிச்சுட்டு தானாகவே அடிக்கும். இடக்கைன்னா கையில் ஆளாக அடிக்கணும். சுவாமி கங்காள கோலமாக வரும்பொழுது அதில் கையில் இடக்கை வச்சுருப்பார். இன்றைக்கும் கேரளாலாம் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா மாலை வேலைகளில் அங்கே கோயில் சன்னதியில் எந்த சன்னதியாக இருந்தாலும் அந்த இடக்கையை தொங்க விட்டு அடித்து பாட்டு பாடுறதை நம்ம பார்க்குறோம் பல கோயில். அது இடக்கைன்னு அதுக்கு உடுக்கை. உடுக்கைக்குரிய தோல் என்ன? உடுக்கை எதை தோலில் கட்டணும்? மான் தோல். உடுக்கை வந்து உடும்பு தோலில் கட்டு. உடும்பு தோலில் தான் உடுக்கை. அப்போ தான் அந்த சத்தம் வராது. கஞ்சிரா உடும்பு தானா? வாங்க வாங்க. ஒருத்துக்கு ஒரு மிருதங்கத்துக்கெல்லாம் கண்ணுக்குட்டி தோல், ஒரு பக்கம் ஆட்டுத்தோல், இப்படி தனித்தனியாக இருக்குது. அது மாதிரி இங்கே சரி. அந்த உடுக்கை கையில் வச்சிருக்கிறார். அது தோற்றம் துடி. அது அணில். அந்த துடி அது என்னத்தை உணர்த்துகிறது? சுவாமியோட திருமணியில் அவர் தான் உலகத்திற்கு தோற்றக்கர்த்தா என்பதை காட்டுகிறது. அடுத்தது தோயும் திதி அமைப்பில் அப்படின்னா, திதினா சிதம் அப்படின்னு அர்த்தம். சிதம்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். சிதம்னா இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போ இருக்க வச்சிருக்கார். இப்போ நமக்கு ஒரு காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் இல்லை. இப்போ நம்ம பிறக்கும் பொழுது எவ்வளோ பெருசு இருந்தோம்? எல்லாரும் எவ்வளோ பெருசு? ஒரு 3 கிலோ இருந்திருப்போம். இப்போ நாம் ஆளுக்கு ஒரு 80, 80லேருந்து 50, 60லேருந்து 80, 100 வரைக்கும் நம்ம இருக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ எல்லாமே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3 கிலோவாக இருந்த உடம்பு தானே இன்றைக்கி 100 கிலோவாக இருக்குது. அப்போ 3 கிலோவாக இருந்த உடம்பு எங்கே போனது? இப்போ அது வளர்ந்து மாறி இருக்கு. ஆனால் அது எங்கே? இது இல்லாமல் போயிட்டேன். 3 வயசாக இருந்த வடிவம் இப்போ இல்லாமல் போயிட்டது. திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் போனதா? இப்போ நேற்று நான் பார்த்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்கேன். நேற்று என்ன பார்த்தவங்க இன்றைக்கி பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும்பாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தவங்க ஒரு வருஷத்தில் வேறு மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் இலை தெரியும் கூட இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன், இப்போ உட்காரத்துக்கு ரொம்ப இதாக இருக்கேன். அப்போது நீங்களா தானா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஆனால் அப்போ அந்த ஆள் வேறு, நான் வேற ஆளா? ரெண்டும் ஒரே ஆள் தான். அப்போது நித்தியப்படி இங்கே சங்காரம் நடந்து கொண்டே இருக்குது. நித்தியப்படி உற்பத்தி நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் பொருள் பாட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் பாட்டுக்கு 90ல் நான் பிறந்தேன். 90லேருந்து இன்றைக்கி 2024 வரைக்கும் நான் இருந்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்போ இருந்து கொண்டே இருக்கேன். ஆனால் 90ல் நான் இருந்த இருப்பு வேறு, 2024 இருப்பு வேறு. அப்போ அன்றைக்கு இருந்ததெல்லாம் இல்லை, இன்றைக்கு இருந்தது நாளைக்கு இல்லை. விளக்கம் புரியுதுங்களா? நாளைக்கு வேறு புதுசாக இருக்கும். அப்போ புதுசாக நாளைக்கு உற்பத்தி ஆகும். நேற்று இருந்தது அழிஞ்சிருக்கும். ஆனாலும் பொருள் மட்டும் என்ன ஆகிட்டு தான் இருக்கு? இருந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு பக்கத்தில் தோற்றம் இருந்து கொண்டாலும் ஒரு பக்கம் அழிவு இருந்து கொண்டிருந்தாலும் பொருள் என்ன பண்ணி கொண்டிருக்கோம்? இருந்து கொண்டே இருக்குது. இதுதான் ஸ்திதம்னு பேர். இருந்து கொண்டே இருப்பது ஸ்திதம். உலகம் உற்பத்தியான அன்னைக்கு இருந்த மாதிரி அன்றைக்கி இருக்குது. உலகத்தில் ஒரு காலம் உற்பத்தி ஆனப்போ மனுஷான ஒன்று கிடையவே கிடையாது. உலகத்தில் விலங்குகள்லாம் கிடையாது. முதல்ல சூரியன்லேருந்து பிச்சுக்கிட்டு வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. பூமி எப்படி இந்த பூமி உண்டானது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னா, பூமியிலேருந்து பிச்சுக்கிட்டு வந்தது. ரொம்ப காலமாக நெருப்பு பந்தா சுழஞ்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் ஒரே பாறை குழம்பாக இருந்தது. அப்புறம் மேல் ஓடு மட்டும் ஸ்கூலாகி அப்புறம் ஒரே பாறை ஓடாக இருந்தது. அதுக்கப்புறம் சில வேதியியல் மாற்றங்களால தண்ணீர் உண்டானது. அப்புறம் தண்ணீர் நெருப்புலேருந்து தான் நீர் உண்டா சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்மளும் அது சொல்லுகிறோம். இப்போ உண்மையிலக்கத்தை சொல்கிறோம், நீர்லேருந்து தான் நெருப்புலேருந்து தான் நீர் உண்டான்னு சொல்லுகிறோம். உண்மையிலுக்கு அது பாறை கோலமாக முதல்ல நெருப்பாக இருந்தது. அப்புறம் அதுலேருந்து ஒரு வேதியியல் மாற்றத்தினால நீர் உண்டானதுன்னு தான் சொல்லுகிறது சயின்டிஸ்ட்டும், அறிவியலும் சொல்லுகிறது. அப்புறம் உயிரில் அந்த இதில் ஏற்பட்ட தண்ணியில் ஏற்பட்ட மாற்றங்களால் ஒரு செல் உயிரிகள் தோன்றுச்சு. அப்புறம் பரிணமித்து பல செல் உயிரினங்கள் உண்டாகி மாறி மாறி இப்போ மனுஷனாகி வந்து நிற்கிறோம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சொல்கிறோம் இது வரைக்கும். மனுஷன்லேருந்து வேறு மாறிக்கிட்டே இருப்போம், மாறிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நம்ம உடம்புல இன்னும் ஒரு சில கோடி வருடங்கள் அப்படின்னு வச்சுக்கோம். சில 1 லட்சம் வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சுண்டு வரலோட பயன்பாடே இருக்காதுங்கிறாங்க. சுண்டு வரல் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது அளவுக்கு இப்போ நமக்கு பயன்படுத்த அதிகமாகிட்டோன்னா ஃபோனை இப்போ இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கோம். அதனால் திரும்ப அதை நம்ம பரிணாமத்தை மாற்றிட்டோம். நம்ம இப்போ ஒரு காலத்தில் இந்த பிடிக்கிற வேலைலாம் இல்லாமல் போயிட்டுது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அதெல்லாம் சுண்டு வரல், கால் சுண்டு வரலாம் இல்லாமல் போய்ட்டு மனுஷனுக்குன்னு கண்டுபிடிச்சான். இப்போ அப்படி கிடையாது. ஃபோன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஃபோன் இதில் வந்து உட்காந்துருக்கு, இதில் தான் உட்காருது. அதனால சுண்டு வரலோட தேவை திரும்ப அதிகமாகிட்டு இல்லையா? இப்போ இன்னும் நமக்கு இன்னொரு விரல் தேவைப்படுதுன்னா வேறு இன்னொரு விரலும் முளைக்க வைப்பார் சாமி வேணாம் இல்லையா? ஒரே நேரத்தில் 2 ஃபோன் பார்க்குற மனுஷன் கூட பின்னாடி வருவான். அப்போ 2 கையிலையும் நிறைய விரல் தேவைப்படுதுன்னா புதுசாக நிறைய விரல். பரிணாமங்கள் மாறிக்கொண்டே இருக்குது லைஃப் இல்லையா? இப்போ ஒரு காலத்தில் இருந்தது இன்றைக்கு இல்லை இல்லையா? புதுசாக உண்டாகுது. ஆனால் உலகம்ட்டு என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? இருந்து கொண்டே இருக்குது. இதுதான் ஸ்திதம். ஒரு பொருள் இருப்பது.
இந்த ஸ்திதம் என்பது நெத்தியபடி இருக்கிறது, அதை தான் செய்கிறது காத்தல் தொழில்னு அதுக்கு பேர். ஸ்திதம் அப்படின்னு பேர், காத்தல் தொழில்னு பேர். காத்தல் தொழிலுடைய கர்த்தா திருமால். காத்தல் தொழிலுக்கு திருமால் தான் கர்த்தா. ஆனால் திருமாலாகவும் இருக்கிறது யார் தான்? சுவாமி தான். அதனாலயா பரசிவம், அதனால் அவர் தான் இருக்கிறார். அதனால் நான் கரிய நாரணன்கான் நான்முகன்கான் ஞான பெருங்கடற்கு ஒரு நாவா என்ன பூரணன்கான் அப்பர் சாமி திருக்காலத்துக்கு தேவாரத்தில் பாடுறாங்க. நாரணன்கான் நான்முகன்கான், நாரணனாகவும் இருப்பது இவர் தான், நான்முகனாகவும் இருப்பது இவர் தான். நாரணன்கான் நான்முகன்கான் ஞான பெருங்கடற்கு ஒரு நாவா என்ன பூரணன்கான். அதனால் அப்போ தோற்றம் துடியதில் தோயும் திதி அமைப்பில்னர். சுவாமி இப்படி கையை வச்சிருக்காரு இல்லையா, சும்மா இரு அமைச்சு இருங்கிறோம். அது ஓவராக பேசியிருந்தா சும்மா நீ எடுத்து ரொம்பலாம் கையை பார்த்து அதுதான் சாமி நம்மளை பார்த்து சொல்கிறார். நம்ம வெட்ட போனாலும் முதல் கட்டம் என்னதுதான்? சும்மா இரு, சும்மா இருன்னு கையை காமிக்கிறது தான் அவரோட முதல். அந்த கையை தான் முதல்ல பார்க்க வேணும். நிறுத்து என்ற நம்மளை போன உடனே எந்த நிறுத்துகிறோம்? நம்மளோட ஆட்டத்தில் நிறுத்த வேண்டியதா? நான் தான் பரியால், அதான் ஆணவம் அற்றாடுதான் அங்காரம் அற்றாடுதான்னு சொல்லியாச்சு. சரி, அப்புறம் பார்த்தா என்ன தெரியுது? இந்த கையை கொண்டு போய் எங்கேயோ காமிக்கிறார். இந்த கையை அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அந்த கை கீழே போய் நிற்கிது. அது கீழே என்ன இருக்குது? அவருடைய கால் தான் இருக்குது. இப்படி நிறுத்திவிட்டு இதை பாருங்கிறார். அப்படி நிறுத்துறதுன்னு சொல்லக்கூடியதாக எது? அபயகஸ்தம்னு பேர். அபயகஸ்தத்தில் தான் ஸ்திதம், நம்மளை காக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அதான் சொல்லுகிறார் தோயும் திதி அமைப்பில். அபயகஸ்தம் தான் அமைத்தல், அமைக்கக்கூடிய, அப்படி அமைஞ்சு இருன்னு சொல்லக்கூடிய காட்டக்கூடிய அந்த கையை தான் அமைப்புன்னு காட்டுறாரு. அந்த கையில் தான் என்ன இருக்குது? இப்போ இங்கே ஸ்திதம், நம்மளை காப்பாற்றுற விஷயம் இங்கே வச்சிருக்கிறது. இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. இன்னும் சொர்க்கத்துக்கோ இல்லை நரகத்துக்கோ எவ்வளோத்துக்கோ இல்லை முத்திக்கோ எதுக்கு அனுப்பாமல் இன்னும் இந்த உலகத்தில் சாமி வச்சிருக்காருல்ல. இப்போ எத்தனை பேர் போயிடுறாங்கப்பா? இன்று இருப்பார் நாளை இல்லைன்னு எத்தனை பேர்? நேற்று இருந்தவங்க நீங்கள் எத்தனை பேர் உலகத்தில் இல்லை நீங்கள்? அவன் தானே வரவில்லை, எத்தனையோ பூ கொட்டிருக்கிறத பார்க்குறேன் ரோட்டில். அப்போ நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. நம்மளானா இருக்க வச்சிருக்காரு சாமி. இப்போ அப்புறம் சிதத்தில் பங்கேற்க நம்மள இந்த உலகத்திலே நாம் உண்டு, இந்த உலகத்தில் நாமளும் ஒரு கூறுதா அப்படிங்கிறத பார்க்க வச்சிருக்காருன்னா அதுதான் ஸ்திதம், நம்மளை காப்பாற்றி வச்சிருக்காரு. எங்கெங்கெல்லாம் காப்பாற்றினான்னு சொல்கிறார்ல. ஓராம் மாதம் இதில் பழித்து, 7ஆம் மாதம் 3ஆம் மாதம் பழித்து, 4ஆம் மாதம் பழித்து, 5 திங்கள் முந்துதல் பழித்து, 6 பதில் பேர்கள் பழித்துன்னு ஒவ்வொன்றத்தையும் காப்பாற்றி சித்தப்படுத்தி வச்சிருக்காரு நம்மளை. இந்த உயிர் இந்த உடம்புலேருந்து நீங்களாக அளவுக்கு வச்சிருக்காரு. எவ்வளோ நன்றியோட சாமியிட பார்த்துட்டு இருக்கணும். நம்ம உயிரோடு இன்றைக்கி இருக்கிறோம்னா அதுக்கு இப்போ காரணம் யார்? நான் இன்றைக்கி இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் சார் காரணம், எங்கள் அப்பா தான் சார் காரணம், நான் இருக்கிறேன்னா அவங்க தான் சார் காரணம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அவங்களாம் காரணமா? நம்ம உலகத்தில் வச்சிருக்கிறது காரணமே, இருக்கிறது காரணம் யாருப்பா? சாமி தான் இல்லையா? அது சொல்லுகிறார். அதனால் இல்லை 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 வேகமாக சொல்லு. அதனால அடுத்தது சாற்றியிடும் அங்கியிலை சங்காரம்னர். நெருப்பு எதையும் என்ன பண்ணும்? சுற்று அழுத்து இல்லாமல் பண்ணிவிடும். அவர் கையில் என்ன வச்சிருக்காரு? ஒரு கிண்ணத்தில் நெருப்பு கையில் வச்சிருக்காரு. அதுதான் அவர் சங்காரகர்த்தாங்கிறதுக்கு அடையாளம். எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணுவார்? தன்னிடத்தே ஒடுக்கி கொள்வார். அதனால தான் சாமியுடைய நவந்தரு வேதத்தில் நமக்கு 3 மூர்த்திகள் ரொம்ப முக்கியமானவர்கள். ருத்ர, விஷ்ணு, பிரம்மா, இந்த 3 பேரும். இதில் ருத்ரன் என்று சொல்லக்கூடியவர் தான் சிவபெருமான்னு நாம் பார்க்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ர பரமேஸ்வரர். இவர் நமக்கு நொடித்தல் கர்த்தா, அதாவது ஒடுக்குதல் கர்த்தாக இருக்கிறார். இந்த ஒடுக்குதல் கர்த்தா தான் திரும்ப தோன்ற கர்த்தாகவும் இருப்பார். இப்போ எல்லாவற்றையும் நான் ஒரே ஆள் தான் இருக்கேன், ரூம் நான் காலி பண்ணணும், அது எல்லாத்தையும் நான் ரூமை காலி பண்ணி கொண்டு போய் ஆட்டோவில் ஏற்றி வேறு வீட்டுக்கு போட்டேன், அங்கே போய் நான் மட்டும் தான் இறக்கி வச்சேன், எல்லாத்தையும் திரும்பி ஓப்பன் பண்ணி வைக்கிறது யார்? நான் தான். யார் வெளில இருக்கணும், நான் தான் ஓப்பன் பண்ணணும். அப்போ சிவபெருமான் தான் எல்லாவற்றையும் பேக் பண்ணுவார் சங்காரத்தில். யார் அதை பேக் பண்ணுவார்? தோற்றகர்த்தாவாகிய பிரம்மாவையும் பேக் பண்ணி உள்ளே வச்சுருவார். திருமாலாகிய காத்தல் கர்த்தாவையும் தூக்கி உள்ளே வச்சுருவார். திரும்ப உற்பத்தி பண்ணும் பொழுது திருமாலை தூக்கி வெளில விடுவார், பிரம்மாவை தூக்கி வெளில விடுவார் இல்லையா? அப்போது சங்காரகர்த்தா தான் தோற்றகர்த்தாவாக இருக்கார் திரும்பவும். இதுதான் நம்முடைய சிவஞான போது அடிப்படையில் முதல் சூத்திரத்தில் சொல்லுகிற தோற்றிய திதியை ஒடுங்கி வளர்த்து உள்ளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு. அந்தம் ஆதின்னு யார் உலகத்தை முடிச்சு வைக்கிறானோ அவன் தான் என்ன பண்ணுவான்? திரும்ப தோற்றம் பண்ணுவான். அதனால தான் சிவபெருமான் உலகத்துக்கு கர்த்தான்னு நாம சாதிக்கிறோம். உலகம் புரியுதுங்களா? சிவபெருமான் எப்படி கர்த்தா உலகத்துக்கு? யார் சங்காரம் செய்கிறாரோ அவர் தான் என்ன பண்ணுவார்? தோற்றுவிக்கிறார் திரும்பவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதனால அப்போ அவர் சங்காரகர்த்தா என்பதற்கு அடையாளமாக கையில் என்ன வச்சிருக்காரு? அக்னி வச்சிருக்காரு. எரியகல். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடுத்தாடும் கரதலத்தில் தமருகமும் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடும் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமானை பெற்றாமன்றேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் சொல்லுகிறது. கடுத்தாடும் கரதலத்தில் எரியகல், ஒரு அகல்ல சின்னதில் நெருப்பு எரியாமல் கையில் வச்சிருக்காரு. அதுதான் அவர் சங்காரகர்த்தா என்பதற்குரிய அடையாளம். அது சொல்லுகிறார். அப்போ சாற்றியிடும் அங்கீனா என்ன? சாற்றியிடும் அங்கீல என்ன? அங்கீனா அங்கீனா கோட்டு மேலே போட்டுக்கிறோமே தானே. அங்கீனா நெருப்பு இல்லை, அங்கீனா அதான் அங்கீனா கையில் வச்சுட்டு அக்னினர். சாற்றியிடும் அங்கீலே சங்காரம். இதெல்லாம் ஒவ்வொரு சைவ சித்தாந்திகளுக்கும் இந்த பாடல்கள்லாம் கையிலே பின்றாப்பில் இருக்கணும். டக்குனு என்ன சாமி சிவபெருமானை கும்பிடு, என்ன சிவபெருமான் என்ன எப்படி உலகத்துக்கு தலைவர் சொல்லு அப்படின்னு கேட்டால் டக்குன்னு இந்த பாட்டு எடுத்துக்கணும். நீங்கள் ஓடி போடுவான் தெரியாதவன். தெரிஞ்சவன் வந்து அடுத்ததுக்கு விளக்குங்கப்பா என்ன சொல்லுவோம் இல்லையா? இல்லையா? நடராஜாவுக்கு விளக்கம் திருமேனிக்கு என்ன விளக்கம்னா அவர் தான் உலகத்துக்கு மையமானவர், அதான் காஸ்மிக் டான்ஸு. அதனால பிரான்ஸாக எங்கே வச்சுருக்காங்க? ஏதோ நாட்டில் வச்சுருக்காங்க. அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு கூடாது போயிட்டீங்க. இப்போ இந்த கதையை தான் சொல்லலைங்க. இதுதான் அதுக்கான அர்த்தம். நடராஜாவுக்கு அர்த்தம் அதுதான். அவன் சொல்கிற காஸ்மிக் டான்ஸ் ரைட், எல்லாம் சரிதான். சுவாமி தான் எல்லாத்துக்கும் அணுவுக்குள் அணுவாக ஆடிக்கொண்டிருக்கிறார். நித்திய சலனம், ஒவ்வொரு அணுக்குள்ளையும் சலனம் இருக்குது. இந்த உடம்பை பிரிங்க, இந்த பேனாவை பிரிங்க, பிளாஸ்டிக்னு சொல்லுகிறோம். பிளாஸ்டிக் உள்ளே போனீங்கன்னா மூலக்கூறுகள், பிளாஸ்டிக் மூலக்கூறுகளால் இந்த பேனா இருக்குது. மூலக்கூறுகளுக்குள்ளே போனீங்கன்னா அணுக்கள், ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அணுக்கள்னு இருக்குது. அது என்ன? அந்த தனிமத்தினுடைய அணுக்கள். அந்த தனிமத்தில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை பொறுத்து தான் அது வந்து மற்ற ஒரு மெட்டீரியலாக அது தெரியுது. இப்போ கோல்டு அப்படின்னா தங்க அணுக்கள், வெள்ளினா வெள்ளி அணுக்கள்னு அதில் இருக்குது. ஒவ்வொரு அணுக்குள்ளையும் அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இது வெள்ளியாகவும் தங்கமாகவும் இருக்கிறத வித்தியாசம். ஆனால் எல்லா அணுக்குள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும். மூணுமே எல்லா அணுக்கள்லையும் காமன். எப்படி மனுஷனாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், ஆடாக இருந்தாலும், மயிலாக இருந்தாலும், கோழியாக இருந்தாலும், கொக்காக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தானே அடுத்த சந்ததி உண்டாகும். இது எப்படி அடிப்படையோ அதே மாதிரி எந்த தனிமங்களாக இருந்தாலும் எந்த பொருட்களாக இருந்தாலும் அந்த அணு என்பது அந்த அணுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிறது காமன். அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும், தங்கமாக இருந்தாலும், வெள்ளியாக இருந்தாலும், இரும்பாக இருந்தாலும், மண்ணாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அணுக்களால் தான் இருக்குங்கிறாங்க. அந்த அணுவை பிரிக்க முடியாது, அணு உடைக்க முடியாதுன்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அறிஞர்கள்லாம் அணுவையும் ரொம்ப மைனூட்டு, மூலக்கூறுங்கிறதே நமக்கு தெரியாது. இதில் மூலக்கூறுகள் அணுக்களால் ஆகிருக்குன்னா ஃபிசிக்ஸில் அணுக்களை உடைக்க முடியாது, அதுக்கு மேலே பாகுபடுத்தி பார்க்க முடியாதுன்னா ஒரு காலத்தில். அப்புறம் அணுவும் உழக்கலாம் சார், அணுவை திறந்து பார்க்கலாம்னா அணுவை திறந்து அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு கண்டுபிடிச்சான். இப்போ அதுக்கு பிறகு எலக்ட்ரான் தான் அதில் சலனம்னு கண்டுபிடிச்சான். எலக்ட்ரான் என்ன பண்ணும்? சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு அணுக்குள்ளே. இப்போ நம்ம நிலையாக நின்றுக்கிறாம இந்த கை இருக்குது, என் கை இப்படியே தானே இருக்குது, எதாவது இதில் சேஞ்சஸ் தெரியுதா? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த கைக்குள்ளே இருக்கக்கூடிய செல்லு என்னவாளாக இருக்குது? மூலக்கூறுகளாக இருக்குது. மூலக்கூறு அணுக்களாக இருக்குது. அணுக்களுக்குள்ளே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டு தான் இருக்குது. எல்லா பொருட்களும் எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? சுற்றி கொண்டு தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குப்பா? மூமெண்ட் ஒன்று இருந்து கொண்டு தான் இருக்குது. அதை தான் நடராஜாவுடைய வடிவமாக நித்திய சலனம், அவர் தான் நடனம்னு காட்டுகிறோம். சரி, அப்போ நியூட்ரான் மட்டும்தான் அதில் கடைசியா அந்த இயக்கமா? அப்படி இல்லை. அணுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அது இல்லாமல் இன்னொன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் என்னன்னே அவனை வைக்க தெரில. அதுதான் அந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு காரணம். அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எல்லாம் குழம்புனான். சரி வச்சுருவோம், இதுதான் கடவுளுடைய சக்தி போல் இருக்குது, அதனால காட்ஸ் பார்ட்டிகல்னு பேர் வச்சுட்டான். அதுக்கு பேர் ஒரே ஒரு நிமிஷம். இல்லை காட்ஸ் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லி அதுக்கு வச்சுட்டான் பேர். இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். காட்ஸ் பார்ட்டிக்கல், கடவுள் துகள்னு தமிழ் அதுக்கு பேர் வச்சான். கடவுள் துகள்னு, ஏன்னா வேறு தெரியல. அதுக்கு பிறகு ஒரு அணுக்குள்ளுக்குள்ளே ஏக்கத்தை செய்கிறது யார்? கண்டுபிடிக்க தெரியல. அது எப்படி தானாக இயங்க முடியும்? நியூட்டனுடைய விதி என்ன சொல்லுகிறது? எந்த ஒரு பொருளுமே என்ன பண்ண முடியாது. இந்த டப்பா தூக்கி இங்கே வச்சுட்டேன் சார், 1 கோடி வருஷம் வரைக்கும் இந்த ரூமுக்குள்ளே யாருமே வரல, இந்த டப்பா எப்படி தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். இந்த டப்பா இங்கேருந்து இங்கே மாறி இருக்கு நாளை காலையில். அப்போ யாரும் என்ன பண்ணியிருக்காங்க? அப்போ வந்திருக்காங்க, மாற்றி வச்சுருக்காங்க, தெரிஞ்சு போச்சு. அப்போ எந்த ஒரு வெளி சக்தியும் செயல்படாத வரைக்கும் எந்த ஒரு இயக்கமே இந்த உலகத்தில் நடக்காதுன்னு அறிவியல் ஒத்துக்குது. அப்போது இந்த எலக்ட்ரானுக்குள்ளே மட்டும், அணுவுக்குள்ளே மட்டும் எப்படி சார் சுற்றிக்கிட்டே இருக்குது? அது இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார் சார்? கண்டுபிடிக்க முடியலங்கிறான். அது இயக்கிறதுக்கு ஒரு சக்தி உள்ளே இருக்குது, ஒரு துகள் இருக்குது, அதுதான் காட்ஸ் பார்ட்டிகல்ன்றான்.
அதை வேறு வழி சொல்ல தெரியல. அறிவியலால் அந்த காட் பார்ட்டிகல் தான் பெருமானுடைய சக்தி. ஒவ்வொரு பொருளுக்குள்ளே அவருடைய திருவுருள் இயங்கி கொண்டிருக்கிறது. அப்படி அறிவியலோட பொருத்தி பார்க்குறது தான் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமானுடைய டான்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. அப்படி பார்த்துருக்கீங்களா காஸ்மிக் டான்ஸ்? காஸ்மிக் டான்ஸ் நீங்கள் போய் போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இதுதான் இருக்கும். நம்மளுடைய உலகளாவிய சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவன மையம் அப்படின்னு சொல்லி சமய ஒழுக்கு புத்தகம் யாராச்சும் இருக்கீங்களா கையில்? அந்த பழைய அட்டையில் பார்த்தீங்கன்னாலே இது இருக்கும். நம்முடைய சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனத்துடைய இப்போ அம்மா வந்தாங்கன்னு சொன்னாங்களே, அவங்க தந்தையார் தான் அதை முதல் இயக்குனராக இருந்திருக்கிறாங்க. அந்த சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையத்துக்கு சொன்னாங்க. நம்முடைய சித்தாந்த ஆராய்ச்சி மையத்தினுடைய விஷயத்திலே இந்த காஸ்மிக் டான்ஸ் படத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம ஆதீனம் அவ்வளோ ஒரு அட்வான்ஸாக திங்க் பண்ணியிருக்கு. அப்படி அறிஞர்கள்லாம் நம்ம ஆதீனத்தில் இருந்திருக்கிறாங்க. அதனால் இதுக்குள்ள அதான் எலக்ட்ரானுடைய ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு அணுக்குள்ளையும் எலக்ட்ரான் இப்படி சுற்றுது. எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கு. இப்போ சுற்றுறது தான் காஸ்மிக் டான்ஸ், பெருமானுடைய இயக்கம், சுவாமியோடைய டான்ஸுங்கிறது சிம்பாலிக்காக நம்ம நடராஜாவாக சொல்லி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆட்டம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் சாமி தான் இருக்காருங்கிறது இதுதான் விளக்கம். அப்போ சாற்றியிடும் அங்கேயிலே சங்காரம் என்று சொன்னார். சங்காரங்கிறது அவர் தான் முடிவு கூறிய கர்த்தா, எல்லாத்துக்கும் அவர் தான் கர்த்தா என்பதற்கான அடையாளம். ஊற்றமா ஊன்று மலர்பாதம். ஊற்றம் அப்படின்னா உறுதின்னு அர்த்தம், வச்சு அழுத்திருக்காருன்னு அர்த்தம். ஊன்று மலர்பாதம்னு ஒரு கால இப்போ அந்த குஷின்னு ஒரு படத்தில் விவேக் ஒரு காமெடி பண்ணுவார். டப்பு டிப்புட்டும் டப்பு டிப்புங்கிறது ஒரு கால தூக்கு அப்படின்னு. இப்போ டப்பு டிப்புங்கும்போது இந்த காலத்துக்கு வைப்பான். சார் அடுத்த ஸ்டெப்பு கிடையாது, 2 காலையும் தூக்கிடு அப்படிவான். அதுவே 2 காலையும் தூக்கிட்டு ஆட முடியுமா? இல்லையா? ஒரு காலை ஊன்றி தான் ஒரு காலை தூக்கி ஆட முடியும். அதாவது சாமி ஒரு காலை ஊனி தான் ஒரு காலை தூக்கி காண்பிக்கிறார். அப்போ ஊன்றி இருக்கக்கூடிய திருவடியில் என்ன அர்த்தம் அதுக்கு அப்படிங்கிறத அந்த விளக்கத்தில் பாடலில் சொல்லுகிறார். ஊன்று மலர்பதத்தில் உற்ற திரோதானம் அப்படின்னாரு. திரோதானம்னா என்ன? திரோதானம்னா மறைப்பு. மறைப்புனா என்ன? மயிலகன் சரி, மறைப்புங்கிற அந்த ஆற்றல் எப்படி செயல்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆணவத்தை உண்மையை மறைச்சிடுறார், ஆணவத்தை அழுத்துறார். மறைப்புங்கிறது எப்படி செயல்படுதுன்னு நான் கேட்குறேன். ஆணவத்தை அழுத்துறது சரி, ரைட். எப்படி செயல்படுகிறது மறைப்பு ஆற்றல்ங்கிறது? எப்படி நமக்கு செயல்படுகிறது? திரோதானம்ங்கிறது எப்படி செயல்படுகிறது? உண்மையை மறைச்சிடுறது, மாயை மறைச்சிடுறதா? சரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டீங்க. சரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினது ஆணவமா? அதான் ஆணவம்ங்கிறது பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இன் திரோதானம். அதுவும் ஒரு பார்ட்டிசிபேட்டர் தான் அதில். ஸோ அது எப்படி நடக்குது நமக்கு? மறைப்பாடல் நம்மக்கிட்ட எப்படி செயலாகுதுங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். சீனியர் யாராவது சொல்கிறீங்களா? மைக் அவங்கள்ட்ட கொடுங்க. சீனியர் இருக்காங்க, இங்கே சில பேர் இருக்காங்க சீனியர். திருவருள் குறைச்சி வெளிப்படுறது வேறு இன்னும் அது ஒன்று எக்ஸாக்ட் ஒரு வார்த்தை இருக்குது. சிக்ஸ் திருவருள் சொன்னாங்க. சிக்ஸ் தான் திருவருள் சொல்கிறாங்க. சிக்ஸ் ரைட். இங்கே எப்படி பார்ட்டிசிபேட் ஆகுது அதை சொல்லுங்கள் நமக்கு. நான் திரோபாவம் எப்படி நமக்கு உயிரெடுத்து செயல்படுகிறது, திரோபாவம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறேன் நம்மக்கிட்ட. பெருமானுடைய திருவருள் நம்மக்கிட்ட எப்படி ஒர்க் ஆகுது திரோபாவமாகன்னு கேட்குறேன். அதோட சம்மந்தப்பட்டது என்னன்னு? மறைத்தல் மாயே இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் வேற இன்னொரு சரியான வார்த்தை இருக்குது. மறைப்புனா என்னத்தை மறைக்கும்? இதுக்கு மேலே தெளிவாக கேட்க முடியாதனால இதுலேயே நான் கேட்ட கேள்வியிலே இப்போ ஆன்சர் இருக்கு. மறைத்தல்னா என்னத்தை மறைக்கும்? அறிவை மறைக்கும். அறிவை தானே மறைக்கும். சாமி எதை நமக்கு திரோபாவத்தில் பண்ணுறார்? உயிரோட அறிவை தானே மறைக்கிறார். அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேணாமா? திருவருள் ஆணவ மூலம் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. 2 திரை இருக்குது சார், அது அப்படி வச்சுங்க. 2 திரை இருக்குது. ஒன்று ஆணவ மூலம் ஆகியது, இன்னொன்று ஆணவ மூலம்ங்கிறது ஒரு திரைன்னு வச்சுங்க. திருவருள்ங்கிறது ஒரு நல்ல கண்ணு தெரியாதவங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு கண்ணாடின்னு வச்சுங்க. ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறாங்களே, அது கோவில் லென்ஸோ கிட்ட பார்வை எட்ட பார்வை ஏதோ கண்ணு தெரியறதுக்குரிய கண்ணாடின்னு வச்சுங்க. உதவி பண்ணுறது, கண்ணு நல்லா தெரியறதுக்கு உதவி பண்ணுறது. திடீர்னு ஓடி வந்து திரை மூடுனதுன்னா என்ன ஆகும்? கண்ணு வேலை செய்யாது. கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த திரையை எடுத்துவிட்டு நல்லா கண்ணாடியை போட்டுவிட்டா அவர் என்ன செய்வார்? நல்லா பார்ப்பார். அந்த கண்ணை என்ன பண்ணுவார்? நல்லா பார்ப்பார்.
அந்த கண்ணாடியை வைக்கிறது, திரையை போடுறது, திரையை தூக்குறது, கண்ணாடியை எடுக்கிறது, திரையை போடுறது, கண்ணாடியை வைக்கிறது, இது மாறி மாறி நடக்கிறது தான் திரோபாவ சக்தின்னு பேர். இதில் திரை ஆணவ மூலமாகவும் கண்ணாடின்னு நம்ம சொல்லக்கூடிய சிவருமானுடைய திருவுருளாகவும் இருக்கிறது. கண்ணுக்கு பார்வை நிகழ உதவி பண்ணுவதாக அந்த கண்ணாடி இருக்கு. அது உயிருக்கு அறிவு நிகழ்த்தக்கூடிய திருவருள். உயிருக்கு அறிவை மறைக்கக்கூடியதாகிய ஆணவ மூலம், கண்ணுக்கு பார்வை மறைக்கக்கூடியதாகிய திரை. அப்படிதான் நீங்கள் ஒப்பிட்டு புரிஞ்சுக்கணும். அது திரோபாவம்னா என்னென்னு. திரோபாவம்னா அது ஒரு சக்தி, சிவருமானுடைய சக்தி மட்டும் அதில் ஒர்க் ஆகல. சக்தி குறைஞ்சி போச்சுன்னா ஆணவ மூலம் மிகுதிப்பட்டுடும். இப்போ இந்த லைட், இந்த ரூமில் லைட் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, திரும்பி ஃப்ளக்சுவேட் ஆகுது, வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா அப்படியே டிம் ஆகும். திரும்ப என்ன, இந்த ரூம் என்ன ஆகிடும்? இப்போ இருட்டாயிடுது. அப்போ வெளிச்சம் அது கம்மியாகிட்டுனா இருட்டை என்ன பண்ணிடும்? இன்க்ரீஸ் ஆகிடும். திரும்பி லைட்டை டிம் பண்ணுறீங்க. இன்னும் இப்போவே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் டிம் இருக்குது. இன்னும் அதிகமான வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இந்த சிட்டிக்குள்ளேயே யாருமே விளக்கே பயன்படுத்தலை. எல்லா பவரும் இந்த ரூமில் மட்டும் தான் கன்சியூம் பண்ணுறோம். அப்படின்னா இந்த லைட்ஸில் அப்படி பிரைட்டாக எரியும் நல்லா. அப்போது பிரைட்டாக இருந்ததுன்னா வெளிச்சம் வெளியில் கூட, அங்கே கூட நின்றுட்டு படிக்கலாம். இந்த வெளிச்சம் அங்கே கூட பயன்படுது. அப்போது வெளிச்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது இருள் என்ன ஆகுது? கம்மியாகுது. வெளிச்சம் கம்மியாகும்போது இருள் டாமினன்ட் ஆகுது. அப்போ உயிருக்கு இருக்கக்கூடியதாகிய ஆணவ மலம், அது திருவருள் அதிகப்படுத்தும் பொழுது ஆணவ மலம் குறையும். திருவருளை கம்மி பண்ணாருன்னா ஆணவ மலம் அதிகரிச்சிடும். ஆணவ மலம் அதிகமாகிட்டதுன்னா உயிர் தப்பு பண்ணும். ஏன்னா கண்ணு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணு தெரியும் போதே நம்ம தப்பு பண்ணுறோம். கண்ணை மூடி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அதிகமான இதில் முட்டி மோதிக்க வேண்டியதான். ஸோ அப்போ இது எதற்காக திரோபாவம் கூட்டப்படுகிறது? திரோபாவம் எதற்கு நமக்கு பயன்படுது? உயிரை நல்வழிப்படுத்த. வெரி குட். எப்படி நல்வழி எப்படி போடும்? அது மூலமாக இல்லை திரோபாவம் நமக்கு எப்படி எதற்காக பயன்படுத்துகிறார் சாமி, எதுக்காக வச்சிருக்காரு? நல்வழிப்படுத்தான்ட்டாங்க. அதுதான் சரியான ஆன்சர். எப்படி நல்வழிப்படும்? ஆணவமலத்தை குறைக்கிறதா நல்வழிப்படுத்தல. ரைட். அது எப்படி? இங்கே சீனியர் யாராவது வினைக்கழிவு, சீனியர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பாருங்க. கரெக்டா? வினைக்கழிவு செய்வதற்காக அப்படிதான் நல்வழிப்பட முடியும். நம்ம அடி வாங்கினா தானே திருந்துவோம். ஒரு தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கோம். சந்தோஷமா இருக்கு, ஜாலியா இருக்கு, யாரும் பார்க்கல, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஜாலியாக செஞ்சுட்டு இருக்கோம். கங்காணி இல்லைன்று கள்ளம்பல விவகாரம் செஞ்சுட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் அடி, பெரிய அடி விழுந்து போச்சு. நம்ம செஞ்சு இத்தனை நாள் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு ஊரே பார்த்து கை கொண்டு சிரிக்குது. கேவலப்பட்டு நிற்கிறோம். நாளைக்கு திரும்ப அந்த வழியை செய்வோமா? இந்த வேலையை செய்வோமா திரும்ப? அப்போ அது செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப செஞ்சு கொண்டு இருந்தோம். அது அடி விழுந்தோடனே என்ன பண்ணுறோம்? ஐயோ அந்த பக்கமே நீ போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணி திருந்தி நல்வழிப்படுகிறோம். அப்போது இவரனால தெரிஞ்ச நல்லா சந்தோஷமாக இருந்து எது கவனமாக செஞ்சுக்கிட்டு இருந்த தப்புல ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். அதனால தான் நீ வெளிப்பட்டு போச்சு. அப்படிங்கிறது வெளிப்படுத்துவது தான் நம்ம அறிவில் நம்ம ஜாலியாக இருந்து கவனக்குறைவினால ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறு. அந்த கவனக்குறைவு ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது திரோபாவம். நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் திரோபாவங்கிற சக்தியினால உயிருடைய அறிவு மறைக்கப்பட்டு தவறு செய்விக்கப்பட்டு அதன் மூலமாக அடி விழுந்து அனுபவம் கிடைத்து அப்புறம் இது நமக்கு தேவையில்லை என்கின்ற முடிவுப்படி இந்த உலகம் என்ன பண்ணோம்? இந்த உலக வாழ்க்கையை நம்ம வேறான முடிவு பண்ணுவோம் இல்லையா? இதுதான் நிக்கரங்கள் தானும் நேசத்தால் ஈசம் செய்து அக்கிரமத்தினாலே ஈண்டு அறம் செய்திரு என்பான்னு சித்தியார். அடித்து தீர்த்து அச்சம் பண்ணின்னு சொல்லுகிறேன். தந்தைதாய் தம் மக்கள் தம் சொல்லாற்றின் வந்து விடாவிடில் உருக்கி வளாரினால் தீய பந்தமும் விடுவர் பார்க்கில் பரிவே ஆகும் அப்படிங்கிறது சித்தியார். அம்மா அப்பாவும் பிள்ளைய போட்டு அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க? அவன் எதாவது பண்ணியிருப்பான், அதனால அடிப்பாங்க. அதுக்கு தான் அடிப்பாங்க. சும்மா இருக்கணும் போட்டு அடிப்பாங்களா? எதுக்காக அடிக்கிறாங்க? புள்ள நல்லா ஆகணுங்கிறதுக்காக அடிக்கிறாங்க. ஸோ அதற்குரியது தான் அந்த திரோபாவம். திரோபாவம் நமக்கு கூட்டப்படும் போது பக்குவம் அடைஞ்சோம்னா முத்திக்கு போகலாம். நல்ல பிள்ளை அடி வாங்கிக்கிட்டே இருக்கு, எத்தனை அடித்தாலும் தெரிஞ்சாதுன்னா என்ன பண்ண முடிப்போம்? அதுக்கிட்ட பெரிய திருத்தத்து ஜெயிலுக்கு போகலாம். சிறுவர் திருத்த பிள்ளை எத்தனை ஒன்று தான் அடுத்தது. அது நமக்கு என்னது? நரகம்னு இதுக்கு பேர். இங்கே அடி விழுந்து திருந்தனா அது எங்கே விடுவார்? சாமி கொண்டு போய் நரகத்தில் போடுவார். அது ராஜ தண்டனை கொடுப்பார். ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், அதெல்லாம் அதுலேயும் திருந்தலையா அப்புறம் நரக தண்டனை. அதான் நமக்கு நரகத்தில் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நரகத்துக்கு போனால் திருந்துவோன்னு ஓரளவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பூதனா சரீரம் போனால் பொரியட்ட ரூபந்தானே யாதனா சரீரமாகி நரகோட சொர்க்கம் சேர்ந்து நாதனார் ஆணையால் இன்ப துன்பங்கள் துய்த்து
தீதிலா அணுவா யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம்னு சித்தியார் பாட்டு இருக்கு. அதனால் எல்லாம் சொர்க்கநாகத்துக்கு போய் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் கழித்து நல்லதெல்லாம் அனுபவிச்சு ஓரளவுக்கு மனுஷனாக வாழ்ந்தால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அப்படிங்கிறதுல தீதிலா அணுவால் யோனி சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் பிறப்புக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதனால் ஊன்று மலர்ப்பதம் என்பது இங்கே என்னது? திரோதானம். அதான் மலத்தை அழுத்தி வச்சிருக்கார். அந்த முயலகன் அப்படிங்கிறது ஆணவ மலத்தில் உருவாகும். அவனை வச்சு அழுத்தி எங்க விடாமல் பண்ணி வச்சிருக்கார். கொஞ்சம் விட்டாருன்னா என்ன பண்ணுவான்? அவன் தான் வேலையை காமிக்க இருப்பான். வச்சாருன்னா அவன் அழுத்தி நிற்பான். அப்போ காலை தூக்குறதும் அமுக்கிறதும் மூலமாக என்ன பண்ணுறாரு? நமக்கு திரோபாவத்தை செயல்படுத்துகிறார் என்பதை அதில் காட்டுகிறார். சரிதானே? புரியுதா? சரி, அடுத்தது முத்தி நான்ற மலர்ப்பதத்தை நாடு. இதை தொடக்கத்தில் சொல்லியாச்சு. நம்முடைய முக்தி எங்கே இருக்கு? தொங்க விட்ட கால், அதான் தூக்கிய திருவடி அதில் இருக்குது. இந்த திருவடியில் தான் இடது பதம் தூக்கி ஆடு முக்கியத்தான இருக்கு. திருவடியில் தான் எல்லாமே இருக்குது. பெருமானுடைய திருவடியை தான் நம்ம கேட்குறது. இடது திருவடி தான் அம்பாளுடைய திருவடி. அதுதான் நமக்கு பரபோகத்தை தரக்கூடிய வடிவம். பரபோக ரூபம் தரும் பெருங்கருணை வடிவமாகின்னு சிவபிரகாசம் சொல்லுகிறது இல்லையா? அதுதான் அம்பாளுடைய திருவடி. இடது பாதங்கிறது அம்பாளுடைய பகுதி இல்லையா? அம்பாள் திருவருளுடைய அடையாளம். அவள் தான் நம்ம முக்தி கொண்டு போய் சேர்ப்பா. முக்தி கொடுக்கறது சுவாமி இல்லையா? சரி, அதான் அந்த பாடலுடைய கருத்து. விளங்குச்சா? அடுத்த பாட்டு போகலாமா? 36வது பாட்டு மாயேதனை உதறி போவோமா? இதுவும் சாமியினுடைய அந்த பஞ்சகிருத்தியத்தை சொல்லக்கூடிய பாடல் தான். மாயைதனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுந்த தான் எந்த யார் பரதம் தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் தான் அப்படின்னார். பரதநாட்டியம் சாமி ஆடுகிறார். பரதம்னா நடனம்னு அர்த்தம். சாமி நடனம் ஆடுறாருன்னே இவர் இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க? நடன மேடையெல்லாம் முதல்ல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. எல்லா நடனம் ஆடுறவங்க நாட்டியம் ஆடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க மேடை ஆடுற இடத்துல பார்த்தீங்கன்னா நடராஜா கொண்டு வச்சிருப்பாங்க. இவர் என்ன நல்லா நடத்திங்கன்னா இவர் தான் நடனத்தை நடனத்துக்கு இவர் தான் தலைவர். ஆமாம், நடனத்துக்கு இவர் தான் தலைவர். மற்றதுக்கெல்லாம் தலைவர் இல்லையா? இப்போ ஒரு இசைக்கு இவர் தலைவர் இல்லையா? பேச்சு கலைக்கு தலைவர் இல்லையா? அவர் எல்லா கலைக்கும் இவர் தான் தலைவர். ஆனால் நடனம் மட்டும் என்னமோ அது பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த வடிவம்னு நினைத்துக் கொள்கிறார்கள். அதுக்கு வந்து வடிவம் இல்லை. பஞ்சகிருத்திய தாண்டவம் அது. அவர் ஆடி காட்டுறார். அதனால நம்ம அதை அதுபடி தான் நம்ம சாஸ்திரப்படி படிக்கணுமே தவிர்த்து என்னமோ நாட்டியத்துக்கே ஒரு கடவுள் போல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அது ஷோகேஸில் கொண்டு போய் வச்சிருப்பான் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா. ஒரு துணி கிணி கட்டாமல் ஒரு பூக்கு சாத்தாமல் ஓட்டடெல்லாம் படித்து கொண்டு போய் சாமி கொண்டு வச்சுருப்பான். சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கருத்து அத்தனையுமே புதிந்த வடிவம் தான் நடராஜ வடிவம். லிங்க வடிவத்தோட மிக உயர்ந்த வடிவம் நடராஜா வடிவம். ஏன்னா அதுதான் சொன்னமே, மேலே உள்ள சிவம் சக்தியினுடைய வடிவமாக இருக்கிறது. அதன் போய் சாதாரணமாக ஒரு கலைக்கு மட்டுமே அதிபதியாக ஒரு அன்மை காட்டுறது போல கலைக்குரிய தெய்வம் போல நம்ம சிந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாயை தனை உதறுதானே அப்படி உதறோம்ல, கையை உதறு அப்படிங்கிறோம். கையில் ஏதாவது பொருளை வச்சுட்டு அந்த உடுக்கையை வச்சுட்டு இப்படி உதறன்னு என்ன ஆகும்? உடுக்கையில் சத்தம் குட்டமட்டமான சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். உடுக்கையிலேருந்து வர ஒளி போல அவர்கிட்ட என்ன ஆகுது? உலகம் உண்டாகிறது. மாயை தனை உதறி. அப்போ மாயை தனை உதறின்னு ஏன் சொன்னார் இதில்? இல்லை வேற எங்கே? உலக வெரி குட். மாயிலேருந்து உலகம் உண்டாக்கப்படுகிறது. அப்போ உற்பத்திங்கிறதுல யார் சம்மந்தப்பட்டிருக்க? மாயை சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா? அதனால மாயை தானே உதறினார். வெரி குட், வெரி குட். வல்வினையை சுட்டுனார். வினையை சுட்டுன்னா அவர் அங்கே அந்த சங்காரத்துக்கு இது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். அவருடைய சங்காரகர்த்தாவை இருந்து கொண்டு நம்முடைய வினைகளை சுடுகின்றார், நம்முடைய வினைகளை தீர்க்கிறார் அப்படின்னார். சுடுதல்னா இல்லாமல் பண்ணுறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல சுட்டு இல்லாமல் பண்ணிடுறது. மொட்டை மாடு அப்படிங்கிற ஒரு மாடு வசம் உண்டு. இப்போ சுத்தமாக வழக்கொழிஞ்சு போச்சு நினைக்கிறேன். எங்கள் ஒரு பகுதியில் எல்லாமே இல்லை. தெற்கத்தி மாவட்டங்கள்லாம் இருக்குமா நான் தெரில. சில வண்டி இருக்கிற மாட்டுக்கு கொம்பு இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அந்த கொம்பை என்ன பண்ணியிருப்பாங்க? சின்ன மாடாக இருக்கும்போது கண்ணுக்குட்டியாக இருக்கும்போது வளரும்பொழுது என்ன பண்ணிவிடுவாங்க? நல்லா எருமை பழுக்க காய வச்சு 2 கொம்புலையும் வச்சு விட்றணும். சுத்தமாக தேய்ச்சி விட்றணும். அது காலத்துக்கும் கொம்பே முளைக்காது. எப்படியெல்லாம் கொடுமை செய்து கொண்டிருக்கிறோம். அதோட விட மாட்டாங்க ஒன்றும். அதுக்கு மார்க் போடணும்னு இந்த பக்கத்தில் தொடையில் இந்த பக்கம் ஒரு சூடு, வயிற்றில் ஒரு சூடு நீட்டாக எடுத்துருப்பானோ கண்ணுக்குட்டியாக இருக்கும்பொழுதே. அதுக்கு பேர் மொட்டை மாடுன்னு பேர். அதான் சுட்டு இல்லாமல் பண்ணுறது. அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு? கையில் இருக்கக்கூடிய அங்கி நெருப்பினாலே நம்முடைய வினையை சுடுவிக்கிறார் சுவாமி. சுட்டு இல்லாமல் பண்ணுறாருன்னு அர்த்தம். வினையை இல்லாமல் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? இல்லாமல் சுத்தமாக அழிச்சிருவாரா? என்ன பண்ணுவார்? நம்ம செஞ்ச வினையெல்லாம் இல்லாமல் போயிடும். அப்படியே கணக்கே இல்லாமல் போயிடுமா? கணக்கு கொண்டே இல்லாமல் போயிடுமா? வினை என்பது என்னது? நம்ம வச்சிருக்க நம்ம செஞ்ச
செய்கிற அத்தனை விஷயத்தையும் சாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பார். பட்டோலை சீட்டும் படி போற்றி அப்படின்னு போற்றி போகிறோட எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன் அப்படின்னு அப்பர் சாமி தேவாரம். ஒவ்வொரு காரியத்துக்கும் உரையினால் வருபாவம் அப்படிங்கிறார் திரு நாரையூர் தேவாரத்தில் ஞானசம்பந்த பெருமானார். எண்ணி வரும் மனவாச கர்மம் அப்படிங்கிறது சிவபிரகாசம். எண்ணத்தினாலே பேச்சினாலே மனதினாலே உடலால் மூணுத்தினாலே நம்ம கண்மத்தை செய்கின்றோம். கண்மத்தை மூணுத்தினாலே நினைச்சாலே நமக்கு கண்மம் உண்டாயிடும். ஒரு விஷயத்தை நினைச்சாலே நமக்கு அதனால கண்மம் உண்டாயிடும். நம்ம நினைச்சது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சாலும் நம்ம தான் முட்டாள். நம்ம நினைச்சது யாருக்கு தெரியும்? சாமிக்கு தெரியும். உடனே கணக்கில் எழுதிடுவார். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேயும் எனல் அப்படின்னார் திருவள்ளுவர். நீ திருடணும்னு நினைச்சா போதும், திருட்டுக்குரிய எல்லா பழமும் எல்லா பழியும் உங்களுக்கு உண்டு. அதனால மனதால கர்மம் செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை அனுபவித்து தான் திருக்க வேண்டும் கணக்கில் இருக்கும். இப்போ நம்ம நல்லது செஞ்சு கொண்டே இருக்கிறோம். சாமி உழவாரம் பண்ணுகிறோம், வேறு சைவஸ்தாந்த வகுப்புகளுக்கு வருகிறோம். பெருமானை தவிர நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வந்துட்டு, அப்போ நம்முடைய கண்மெல்லாம் சாமி என்ன பண்ணுவார்? டெலிட் பண்ணி சுத்தமாக இல்லாமல் பண்ணிடுவார், டிஸ்ட்ராய் பண்ணிவிடுவாரா? வச்சுதான் இருப்பார். நம்ம கூட்டாமல் வச்சுருப்பார். நம்ம கூட்ட மாட்டார். நமக்கு தள்ளுபடி என்ன வச்சுக்கலாம், அதை தள்ளுபடி பண்ணுறார். சுட்டுனா இல்லாமல் பண்ணிட மாட்டார் கண்மத்தை. இல்லை இப்போ தள்ளுபடினா நமக்கு இல்லை. இப்போ வந்து கவர்மெண்ட்டில் நகைக்கடன் தள்ளுபடின்னு அறிவிக்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடி நம்ம கட்ட வேணாம், அது அரசாங்கம் என்ன பண்ணுவோம்? அரசாங்கம் கட்டதுன்னு ஆகணும். அது பேங்க்கு தள்ளுபடி பண்ணால் அப்படியே முடிஞ்சிருமா? பேங்க்கில் என்ன பண்ணி ஆகணும்? அது சரியாக கண்டிப்பாக அதை கொடுத்துணும். கவர்மெண்ட் கொடுத்து அதை சால்வ் பண்ணும். விளங்க புரியுதுங்களா? அப்போ நம்ம கடன் வாங்கினது உண்மை, அனுபவிச்சது உண்மை. ஆனால் கட்ட மட்டும் வேணாம். அந்த கடனை வேற ஒருத்தர் கட்டுறார். ஆனால் சாமி அதை கட்ட மாட்டார், நமக்காக கழிக்க மாட்டார். ஏன்? அவருக்கு வினைக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் கூட்டாமல் வச்சுருப்பார். ஏன்னா நமக்கு வந்து நம்ம அடியானாக இருக்கிறான், நம்முடைய பணியில் இருக்கிறான். அதனால் இது சிவஞான போகத்தில் இன்னும் தெளிவாக சொல்லும். சிவபெருமானுடைய தன்மையை அடைந்து விடுகிறார்கள் இவர்கள். 10ஆம் சூத்திரத்தில் சிவபெருமானுடைய தன்மையை அடைந்த ஜீவன் முக்தருக்கு சிவமாம் தன்மையே இருக்கும் பொழுது அவர்களுக்கு தனக்கு வினையை கூட்டினா சிவமாம் தன்மை அடைந்தவர்களுக்கு எப்படி வினை வேலை செய்யும்? அதனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னாலும் பிராரத்த கண்மா எப்படி அவங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னாக்க, நல்ல ஒரு செஞ்சாலும் அவங்களுக்கு கண்மை ஏறாது, ஆகாமி ஏறாது. ஜீவன் முக்தருக்கு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பாறையில் அடித்த முளை மாதிரி செதறி போயிடுங்கிறார். கூட்டு வைக்கும் மாத்திரத்தில் மட்டும் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அவங்க அது பாதிப்புக்கு உட்பட மாட்டாங்க, வினைக்கழிவுக்கு உட்பட மாட்டாங்கலாம் விளக்கம். அது வேறு டாபிக் உள்ள கண்பம் பற்றின தனி விஷயம், அதை விட்டுருங்க. இப்போ நமக்கு என்ன? வல்வினையை சுட்டு சாமி நமக்கு என்ன பண்ண மாட்டாரு? செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம்னு. அவ்வினைக்கு எவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். இதை செஞ்சால் அதை அனுபவிச்சே ஆகணும், அதை செஞ்சால் இதை அனுபவிச்சே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான் அப்படிங்கிற ஞானசம்பந்தர். ஆமாம், அகுதறிவீர் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர். பொய் வீணை நாடாது. நம்ம செஞ்ச கண்மத்தை எல்லாம் கழிச்சே திருணுன்னு கட்டாயம் கிடையாது. ஒரு பாவம் செஞ்சிட்டியா, ஒரு கொலை பண்ணிட்டியா, அதுக்காக நீ தண்டனை அடைஞ்சே திருநெல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்கிறாருங்க. பொய் வீணை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே. அதுலேருந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கியா? இது தப்புன்ற ரைட், உயிர் தப்பு செய்யக்கூடிய குணம் தான். ஆனால் அதுக்கு நீ ஏதாச்சும் அதுக்கு இதுலேருந்து பரிகாரம் தேடுனியா? பரிகாரம் தான் என்ன பண்ணேன்? 10 பேருக்கு அன்னதானம் போட்டேன், 10 கன்னி பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், கங்கைக்கு போனேன், கையாவுக்கு போனேன், அதெல்லாம் பண்ணாதேன்ன. கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுவதும் பெருமானுக்காக பணி செய்யின. கைவினை செய்து எம் பிரான் கழல் போற்றுவதும் நாம் அடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். அந்த கைவினைனா என்ன அடுத்த பாடல சொல்றார். காவினை இட்டோம் குளம்பல தொட்டோம் கனிமணத்தால் ஏவினையால் எயில் முன்றெருத்தாய் என இருபொழுதும் பூவினை கொய்து மலரடி போற்றுது நாமடியோம் தீவினை வந்து எமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். 3 விஷயம் சொல்ல. காவினை இட்டு குளம்பல தொட்டும். பூங்கா அமைத்து சாமிக்கு வழிபாடு பண்ணு, உழவாரம் பண்ணுன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. உழவாரத்தினுடைய கூறு தான் பூங்கா அமைக்கிறது, நந்தவனம் அமைக்கிறது. சாமியுடைய பூஜைக்காக பூ கொடுக்கணும், நந்தவனம் அமைக்கணும். பலவிதமான புஷ்பங்கள், கோட்டுப்பூ, கொடிப்பூ, நீர்ப்பூ, எல்லா பூவும் வச்சு சாமிக்காக உண்டு பண்ணி பறித்து கொண்டு போய் பூக்கடையில் வித்துறக்கூடாது. கொண்டு போய் எங்கள் வீட்டில் நிறைய பூ பூக்குது, எல்லாம் பண்ணலாம்.
எல்லாம் வீட்டிலேயே எண்ணி ஊரில் எங்கள் ஊரில் விற்பாங்க, கனகாமரம் பூலாம் விற்பாங்க இல்லையா, 2 எண்ணி வச்சுருப்பாங்க. 5 ரூபாய்க்கு இத்தனை பூ, 10 ரூபாய்க்கு இத்தனை பூ எல்லாம் வாங்கின பழக்கம் உங்களா? டிசம்பர் பூ அதான் விற்பாங்க. அதுமாதிரிலாம் விற்றுறக்கூடாது, சாமிக்கு வச்சு அதை மட்டும் என்ன பண்ணணும், சாமிக்கு கொடுக்கணும், கோயிலில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும்னு சொல்லுகிறார். குளம்பல தொட்டோம், தொடுதல்னா தோன்றதுன்னு அர்த்தம். குளத்தை தோண்டணுங்கிற அது ஒரு பணி தான், உழவாரத்தில் பணி. குளம் தோண்டின நாயன்மார் யாரு நமக்கு? வெரி குட், தண்டி அடிக்கலாம். என்ன இன்னொருத்தர் வேற? திருநாளை போவாரான். எனக்கு வெரி குட் வெரி குட். 2 பேருமே குளம் தோண்டிருக்கிறாங்க. அதில் திருநாளை போவாராயனார் குளம் தோண்டிருக்கார், திருப்பூங்கூரில் குளம் தோண்டினார். தண்டியடிகள் நாயனார் அவர் ஏற்கனவே கொஞ்சம் பள்ளமாக இருந்தது, அதை தோண்டினார். அதை கள்ளமாக, அதை சின்ன பள்ளமாக இருந்தது குளமாக மாற்றினது திருநாளை போவாராயனார். தண்டியடிகள் நாயனார் தூர்ந்து போயிருந்த குளத்தை தூர்வாரினார். இதில் என்ன ஒரு பியூட்டினா அவருக்கு கண்ணே தெரியாது. இப்போ அவர் கண்ணு தெரியாதவரை அப்போ நாம கண்ணு தெரியாதவரை தெரியல இப்போ இல்லையா? சாமியுடைய கோயில்கள் எத்தனை இடத்துல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, சாமியுடைய இடம் எங்கேயான ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, சாமியுடைய குளத்தில் அனாச்சாரம் அத்தனையும் நடக்குது. அதை பார்த்து கொண்டு தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாமளும். அவர் சமணர்கள் எல்லாம் சாமியுடைய குளத்தை, கமலாலயத்தை ஆக்கிரமிச்சு கரையெல்லாம் தூர்த்து வச்சிருக்கிறான், குப்பையை கொண்டு வந்து கொட்டி வைக்கிறான் சாமி குளத்தில். அப்போ அவருக்கு கேள்விப்படுறாரு, அவர் கமலாலய குளத்தை எல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க, ஏன்னா பார்க்கலையே அவர். கேள்விப்பட்டோடனே ஓ சரி, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மனு எழுதி போடுவோம், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் தான் நம்ம கோயில் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் அவருக்கு லெட்டர் எழுத, ஒரு 10 வருஷத்துக்கு லெட்டர் எழுதிட்டு இருப்போம் அப்படின்னு லெட்டர் எழுதலை அவர். நாமளே இறங்கிடுவோம் பணியில். அப்படி என்ன பண்ணுறாரு, ஒரு கொட்டு எடுத்துக்கிட்டாரு, மம்முட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாரு, ஒரு பாத்திரம் ஒன்று, பாண்டு சட்டி ஒன்று எடுத்துக்கிட்டாரு. சரி, படியில் ஏறி இறங்க முடியாது, என்ன பண்ணலார், சின்னதாக அவ்வளோ முழை நீட்டுக்கு தறிகளை, குச்சிகளை நிறையா உண்டுக்கிட்டாரு. நீட்டு கயிறு ஒன்று வாங்கினார். அந்த படித்துவர மேலே இருந்து தரை வரைக்கும், குளத்தோட தரை வரைக்கும் ஒரு தறியாக அடித்தார். நீட்டாக கயிறை கட்டினார், கைப்பிடி சுவர் மாதிரி. அதை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்கி மேலே ஏறுறதுக்கு அந்த சட்டியை எடுத்துகிட்டு கீழே போனார். மம்முட்டியால் மண்ணை கொட்டி, மண்ணை வெட்டி அதை சாமி அந்த சட்டியில் போட்டார். திரும்பி தள்ள தூக்கிக்கிட்டு அந்த கையை ஒரு கையால் பிடிச்சிக்கிட்டே மேலே வந்து கரையில் கொட்டுறார். இது என்ன ஒரு வினோதமான விஷயம். கமலாலய குளம் 5 வேலி, கோயில் 5 வேலி, குளம் 5 வேலின்னு திருவாரூரில். 5 வேலி குளத்தை ஒரு ஆள் கண்டு தெரியாத தூரம் வரது முடியுமா? சமணர்லாம் பார்த்து கை கொட்டி சிரிக்கிறான், என்ன செஞ்சுட்டு இருக்கேன் லூஸ் மாதிரி பார்த்து அவரை பார்த்து. உடனே ஒன்று வேணும், அவன் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லி இவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் சாமி. அப்போ சமணர் சொல்லுகிறான், தத்துவார்த்தமாக வரான், மண்ணை கல்லில் பிராணி படும் வருத்த வேண்டாம் அப்படின்னா. மண்ணை கல்லுதல்னா தோன்றுறது, நீ மண்ணை தோன்றுனா கீழே மண்புழுவெலாம் இருக்கும், அதெல்லாம் வெட்டுப்பட்டு சாகும், அதனால அந்த வேலையெல்லாம் செய்யாதே நான் சொல்லுகிறார். அது சமணருடைய கொள்கை. தான் விவசாயத்துக்கு எதிரானவங்க சமணர்கள். உழவு தொழில் செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படும் சமண சமயத்துக்கு பின்பற்ற. ஏன்னா உழவு தொழில் செய்யக்கூடாது நீங்கள், ஆனால் வட்டி விட்டு சம்பாதிக்கலாம். ஜெயின் ஃபுல்லாக அதான பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா, வட்டி விட்டு சம்பாதிக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, உழவு தொழில் செய்யக்கூடாதுங்கிறது அவங்க கொள்கை. எப்படி விரோதமான கொள்கை உடையவங்க. மண்ணைக்கல்லில் பிராணி படும் வருத்த வேண்டாம் அப்படின்னார். உடனே சாமி சொன்னார், தண்டியடிகள் நாயனார் சொன்னார், திருவிழிகால் பூசும் நீர் சாந்தம் என கொள்ளும் பிரானுக்கு ஆகும் பணிகள் ஆற்றின் நல் அறமாவது அறிய வருமோ உமக்கு அப்படின்னு கேட்டார் அவங்கள பார்த்து. சாமிக்காக செய்யக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அதில் 10 உயிர் போனாலும் கூட அது அறமாகுங்கிறது உனக்கு தெரியலையாடான்னாரு. உடனே எப்படி நம்மளை டிபேட் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த மம்முட்டியும் அந்த பாண்டு சட்டி எல்லாத்தையும் புடிங்கி விட்டேன் நானும் தோண்டக்கூடாதுன்ட்டு. உடனே அழுதார் சாமி. வீதி விடங்க சாமி சன்னதியில் போய் அழுகிறார். போய் மாதிரி வந்து நடந்து போச்சு, என்ன பண்ணுறது தெரியல சாமின்னா. சாமி அப்படியா, சரி நாளைக்கு அவங்கள வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிடுவோன்னு சாமி அண்ணன் பண்ணுகிறார். உடனே சோழராஜா கனவுல போய் சாமி சொல்கிறார், இந்த மாதிரி நம்முடைய அடியான் தண்டி அவனுக்கு வந்து இந்த சமண பசங்கள்லாம் வருத்திருக்கானுங்க, நாளைக்கு நீ வந்து கூப்பிட்டு அவனுங்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ணு, யார் சமயம் உண்மையான சமயம்னு நிரூபிச்சு காமின்னார். இன்னும் ராஜா காலில் வந்து பஞ்சாயத்து கொடுத்தார். சாமி குளத்து தண்ணியில் இறங்கி, நான் வந்து கும்பிடுற சிவபெருமான் வீதி விடங்க பெருமானார் தான் உண்மையான தெய்வமாக இருந்தார்னா குளத்தில் மூழ்கி ஏந்திரிக்கும் போது என் கண்ணு தெரியுன்னு சமணப்பாய கண்ணு பூரா போகணுன்னாரு. மூழ்கி வச்சார், சாமி கண்ணு தெரிஞ்சது, அத்தனை பேரும் கண்ணு போச்சு. விரைபுராணம் காட்டுகிறது. குண்டில் விழுந்து குழியில் முட்டி எல்லாம் ஓடனான்னு சேக்கரார் சாமி ரொம்ப நகைச்சுவாக காண்பிப்பார். அதனால் எதற்கு இங்கே போனப்போ குளம் தொடுறது, குளம் தொடுறது அப்படிங்கிறது வந்து இந்த அவினைக்கு இவனை பதியத்தில் சொல்கிறார். பூவினை கொய்து எம் பிரானடி போட்டுருதுட்டார். பூவை போட்டு சாமிக்கிட்ட போற்ற வேண்டும். பூவெல்லாம் பீமசேனம் பார்ப்பானாம், எங்கேயாவது ஒரு பூ மரத்தில் பூ பூத்துருந்ததுலாம் நிறைய, இதெல்லாம் கைலாசத்தில் சாமிக்கு போட்டோன்னு வேண்டிப்பானான். அந்த பூவெல்லாம் அங்கேயே மானசிக பூஜை எல்லா பூவும் அர்ப்பணிச்சிருவான் நம்ம மனசுக்குள்ளே.
ஒரு மரத்தில் பூ நிறையா பூத்திருந்தாலே அது அங்கே மரத்தில் பார்த்த மாத்திரத்துல எல்லாம் சாமிக்கு பூஜை ஆகட்டும், சாமிக்கு அர்ப்பணம் ஆகட்டும்னு சாமிக்கு அதை உடனே அர்ப்பணிக்கிறோம். அப்படியெல்லாம் பூஜை பண்ணுகிறார்கள்னு பார்க்கணும். பூவை சாமிக்கு போட வேண்டும். அப்படி செய்தோம்னா நமக்கு வினை போகும்னு ஞானசம்பந்த பெருமானார் சொல்லுகிறார்கள். அதுதான் வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கினர். அதான் கீழே வச்சு முயலகனை அமுக்கினது. மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்த திருப்பாதம். எடுத்த திருப்பாதம் தூக்கிய திருவடி. அது திருவருளோட அடையாளம் கீழே பார்த்துட்டோமே, அதுதான் இல்லையா? அதில் மட்டும் மதுரையில் மட்டும் மாறி ஆடுவார். மன்றுளே மாறியாடும் மறைச்சிலம்பு போற்றின்னு பாடுவார் திருவிளையாடப்புறம் ஆசிரியர். அங்கே மட்டும் மாறி ஆடுவார். அங்கே எடுத்த பாதம், அது எடுத்தது தான் அருள். நேயத்தாளா? நேயம்னா என்ன? நேயம்னா நேசம். நேசம் நேயம்ங்கிறது நேசம். தமிழில் நேயம்னா இருக்குது. நேசம்ங்கிறது அன்பு. நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவைத்தான் அழுத்தல் அப்படின்னா. எதில் வச்சு அழுத்துறாரு சாமி ஆன்மாவை? ஆனந்த வெள்ளத்து அழுத்து வித்து திருவடினார் மணிவாச பெருமானர். எதில் வச்சு அழுத்தினார்? கடல் அல்ல, ஆனந்தத்தில் அழுத்தினார். சந்தோஷத்தில் போட்டு அமுக்கி வைக்கிறார்னார். அந்த இடைமருதில் ஆனந்த தென்கிருந்த பொந்த பறவை நாம் பூவள்ளி கொய்யாமோன்னு திருவாசகம். அதனால அந்த ஆனந்தத்தில் வச்சு அழுத்துகிறார். ஆனந்த வாரிதினார். வாரிதினா கடல். ஆனந்த கடல்ல அழுத்துகிறார். நேசத்தால் என்ன நேசம்? அவருக்கு என்ன சார் நம்ம மேல நேசம்? அதான் கருணை, பெருமானுடைய கருணை. சாமிக்கு நம்ம மேல எப்போ கருணை ஏற்படும்? அன்பு ஏற்படும். நேயம்னார். நேயம் உண்டாயிருக்கு. சாமி மேல நமக்கெல்லாம் பாசம் இருக்கா? ஆசை இருக்கா? அன்பு இருக்கா? சாமி மேல அன்பு வச்சிருக்கோம், நாம வச்சிருக்கோம். நம்ம மேல சாமிக்கு அன்பு வரணும்னா என்ன பண்ணணும்? கேட்குற கேள்வி புரியுதா? நாமெல்லாம் சாமி மேல அன்பு வச்சிருக்கோம். சாமி நம்ம மேல அதே அன்பை திரும்பி. நான் ஒருத்தரை விரும்புறேன் சார், நான் மட்டும்தான் விரும்புறேன், ஆனால் அவர் என்ன விரும்பல அப்படின்னா அது உண்மையான பரஸ்பரமான அன்பா? நான் சாமி விரும்புகிறேன், அதே மாதிரி சாமி என்ன விரும்பணுமா விரும்பணுமா? விரும்பணும். இப்போ சாமி நம்மளை விரும்புகிறாரா விரும்பலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன சொல்லியிருக்கேன், பல தடவை வகுப்பில் சொல்லியிருக்கேன், பெரிய புராண வகுப்பில் சொல்லியிருக்கேன், இந்திய வகுப்பில் சொல்லியிருக்கேன். அடியாரை வழிபாடு பண்ணுறது வெரி குட். ஆனால் தெளிவாக அப்படி சொல்லலாம். திருத்தொண்ட தொகை என்கின்ற பதிகம் பாடலாம். திருத்தொண்ட தொகை பதிகத்தில் தான் அதுக்குரிய பலன் சொல்லுகிறார். ஆரூரன் அம்மானுக்கு அன்பராவாரேன்னு இல்லை பதிகம் பலன் சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. மண்ணிய சீர் மறைநாவல் என்ற ஊர் பூசல் வரிவலையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியன் திருநீலகண்டத்து பானனார்க்கடியன் என்னவனாய் அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார். அந்த ஆரூரன் ஆகிய பெருமான், அந்த பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி, சுந்தரமூர்த்தி யாருக்கு அடிமை செய்தார் என்று இந்த பதிகத்தில் சொல்லப்படுகிறதோ ஆரூரன் அடிமை கேட்டு ஓப்பார்னர். ஓத்தல்னா மகிழ்ச்சி அடையதுன்னு அர்த்தம். சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்லியிருக்கார், திளைவாழ் அந்தமடியாருக்கும் அடியேன் திருநீலகண்டத்துக்கு எவனார்க்கடியேன்னு யாராருக்கெல்லாம் அந்த அடிமைன்னு படித்து பாடியிருக்கார் இல்லையா, அது சொல்றார். ஆரூரன் அடிமை அம்மானுக்கு அடிமை கேட்டு ஓப்பார். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அன்பராவாரேன்னர். யார் இந்த பதிகத்தை கேட்டு இன்புறுகிறார்களோ, இந்த பதிகத்தில் சொல்லப்பட்ட நாயன்மார்களுடைய சரிதங்களை கேட்டு இன்புறுகிறார்களோ, யார் அந்த பதிகத்தில் சொல்லப்பட்டபடி அடியார்களை கும்பிடுகிறார்களோ, நாயன்மார்கள்லாம் எப்போ வாழ்ந்தவங்க, அவங்களை கும்பிட்டா போதும்னு அர்த்தம் இல்லை, இப்பவும் அழுகிறார்கள்னு சொல்லுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமி. பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார்கள் எல்லாருக்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன், முப்போதும் திருமேனி திண்டுவார்க்கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னார். முழுநீர் பூசினாலே அவங்க யாருப்பா? நாயன்மார். நாயன்மார்னர். ஒருத்தவங்க திருநூறு பூசினாங்கன்னா அவங்களை எப்படி பார்க்கணும் நம்மப்பா? நாயன்மாராக பார்க்க வேண்டும். முழுநீர் பூசிய முனிவர்னு காண்பிச்சிருக்கார். திருநூறு பூசினவங்க அந்த காலத்துலேயும் இருந்தாங்க, இந்த காலத்துலையும் இருக்காங்க, இனி வருங்காலத்துலையும் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க முக்காலத்திலையும் வாழக்கூடிய நாயன்மார்னு அர்த்தம். அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியினார். வெளிநாட்டில் இருந்தாலும் கூட வெள்ள இருந்தாலும் அப்படின்னார். இன்னொரு பாட்டில் இருக்குமே, பத்தராய் பணிவார்க்கும் அடியேன். இவங்க எல்லாரும் முக்காலத்துலையும் இருக்கிறவங்க, இப்போ இருக்கிறாங்க. இப்போ யாரெல்லாம் திருநீர் பூசி கொண்டு அவங்க எதுக்கார வந்தாங்கன்னா அவங்க எப்படி பார்க்கணும் நம்ம அப்பா? நாயன்மாராக பார்க்க வேண்டும், நாயன்மாராக பார்த்து கும்பிட வேண்டும்னு சொல்லுகிறார். அதனால அப்படி யார் கும்பிடுகிறார்களோ அடியார்களோ அவர்கள் மீது சாமி அன்பு வைப்பாராம். சாமி நம்ம மீது அன்பு வைக்கணும்னா அது ஒன்று தான் குவாலிஃபிகேஷன். அவரோட அடியாரை கும்பிடுறது தான், அவர் அடியாரை அவராகவே பார்ப்பது தான். வைந்திருக்கக்கூடிய
எம்பெருமான் செய்ய வேண்டிய பணியாதுன்னு போய் கேட்கணும் அவங்கள பார்த்து. யாராவது துணூறு பூசி வந்தாங்கன்னா, உத்தராட்சம் போட்டு வந்தாங்கன்னா, சார் இதெல்லாம் இந்த உலகத்தில் சாத்தியமா சார்? என்ன சார், யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, திடீர்னு பேங்கில் பார்த்துட்டு இருக்கேன், துணூரை பார்த்து பூசிட்டு வந்திருக்கார், அவரை பார்த்தா எனக்கு தெரியவே தெரியாது, எனக்கு வெக்கமாக இருக்கு போய் கேட்கறதுக்கு. கும்பிடுங்க அவரை பார்த்து, ஐயா வணக்கம். அவங்க தான் நம்ம சொந்தக்காரவங்க. பூதி உத்தராட்சம் தரிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க தான் நம்ம சொந்தக்காரவங்க இல்லையா? உறவாவார் உருத்திர பல்கணத்தினோர்கள் அப்படின்னார். நம்ம கூட இருக்கிறவங்கலாம் நம்ம ரத்த பந்தம் உள்ளதெல்லாம் நம்ம சாமிகிட்டேருந்து விளக்கத்தான் பார்ப்போம். இவங்கள்ட்ட பேசுனா எந்த கோயிலேருந்து நீங்கள் வந்து எந்த கோயிலில் இருக்கீங்க, எந்த தொண்டு பண்ணுறீங்க? நான் கபாலீஸ்வரத்தில் இருக்கேன் சார். அப்படியா? கபாலி கோயிலுக்கு நான் வரைக்கும் வந்ததே இல்லை, நான் வரணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ கபாலிக்கு போனால் அவர் ஒரு தடவை பார்க்கலாம், அவர் உங்களை பார்க்க வருவார், பரஸ்பரம் உறவு ஏற்பட்டோம். ஐயா நான் சாப்பாடு போடுவேன், ஐயா நான் டீ வாங்கித்தரேன், நான் டீ வாங்கித்தரேன், இந்த உறவு ஏற்படும். இதான் உறவாவார் உருத்திர பல்கணத்தினவர்கள்னு அடியார வழிபாடு பண்ணுறது தான் சாமிக்கிட்ட நாம் அன்பை வாங்குறதுக்கான ஒரே வழி. அவர் நம்மகிட்டேருந்து வாங்கிடுவார் எளிதா. நம்ம அவர் மேலே அன்பு வைக்கலையா? அப்போ எல்லாருமே அன்பு வச்சிருக்கோம் அவர் மேலே. சந்தோஷமாக நல்லா தான் பிடிச்சி சிவபெருமானு பிடிச்சதான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இப்போ அவர் நம்மள்ட்ட ஈஸியாக வசூல் பண்ணார். அவர்கிட்ட நாம் வாங்கணும்னா அது சிவபெருமானுடைய அடியார்களை சிவபெருமானாக பார்ப்பதில் தான் இருக்குதுன்னு சொல்லுகிறார். அதனால் அப்படி இருந்ததுன்னா நேயம் கிடைக்கும். பெருமாண்டத்திலிருந்து நேயத்தால் ஆனந்த வாரதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்த யார் பரதம் என்று பெருமான உடைய நடனம் என்ன என்பதை இந்த 36வது பாடி நிறைவு பண்ணுகிறார். அடுத்தது மோனந்தம் அடுத்த பாட்டு. அதில் வந்து பெருமானுடைய கூத்த பத்தின விளக்கம் தான் திரும்ப வருகிறது. திருவம்பலத்தான் கூத்துன்னு பாட்டு நிறைவாகிறது. மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் உண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று சொல்கிறார். மோனந்த மாமுனிவர்னாரு. முதல்ல பெருமா இப்போ சொன்னோம்ல கீழே அடியார் வழிபாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? மௌனம் அப்படின்னார். மௌனம் என்பது என்ன? வாயை மூட்டிருக்கிறது மட்டும் இல்லை, மனதை மூடிக்கொண்டு இருக்குது. மனத்தினால கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண பேசக்கூடாது அந்த இடத்துலன்னு அர்த்தம். மௌனம் தான் நமக்கு பெருமான் இடத்தை முதல்ல கொண்டு போகிறதுல தான் பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொல்லேன் வரவரக்கண்டு ஆராய் மனமே ஆராய் ஒருவருக்கும் தீங்கி நினையாதே செய்நன்றி குன்றாது ஏங்கி இளையாது இருமணமேன்னு சிவபோகசாரம். பரபரக்க வேண்டாம் பலகாலும் சொன்னேன் வரவரக்கண்டு ஆராய். உடனே பரபரத்துட்டு ஒரு முடிவுக்கு போயிடாத, தானாகவே அதில் விஷயம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக புரியுங்கிறார். வரவரக்கண்டு ஆராய் ஒருவருக்கும் தீங்கு நினையாது செய்நன்றி குன்றாது ஏங்கி இளையாது இருமணமே சிவபோகசாரத்திற்கு. பப்பர விட்டிருந்து உணரும் நின் அடியார் வந்தனை வந்துன்னு மணிவாச பெருமான் பாடுறாங்க. பப்பு பரபரப்பு, எல்லாத்துலேயும் ஒரு கியூரியாசிட்டி. எதில் வேறு சுவாமி எப்படி இருக்கார், சித்தாந்தம் எப்படி கற்றுக்கணும், ஆனமலம்னா என்ன, அதில் உள்ள கேரக்டர்ஸாக வேணும்ப்பா. நம்ம அதை பற்றி கியூரிட்டிஸே பண்ண மாட்டோம். இங்கே உள்ள நம்மளை பற்றி பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி கொண்டு நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ எது நமக்கு அதிக லோடு உண்டு பண்ணுமோ அதில் தான் நமக்கு அதிக கியூரிட்டிஸே இருக்கும். நம்ம அதை பற்றி தான் தேடிக்கொண்டு இருப்போம், அதை பற்றி தான் ஆராய்ச்சி பண்ணுவோம், அதில் அது பண்ணிக்கொண்டு இருப்போம். அதனால் வினை நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். ஓ அப்படியா, உங்களுக்கு 5 லட்ச ரூபா எனக்கு கிடைச்சிட்டா, எனக்கு அப்படி இல்லைங்க கம்மி பண்ணிட்டாங்க. ஓ அப்படியா, ஏங்க அது அவருடைய நல்வினை அவருக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு இவ்வளோதான் நல்வினை இருக்குது, நமக்கு இதுதான் கிடைச்சிருக்கு. இந்த பைக் மாடல் போன வருஷமே நமக்கு வாங்கியிருந்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ நமக்கு இப்போலாம் அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டோமே, லேட்டாக வாங்கிட்டோமே, இப்படிலாம் செஞ்சு கொண்டு இருப்பது. இந்த உலக விஷயங்கள் பந்தபாசங்களை எண்ணி கொண்டு இருப்பது. அந்த பிள்ளை அதிகம் மார்க் வாங்கிட்டேன், நம்ம பிள்ளை 1 மார்க் கூட வாங்கியிருந்தா நம்மளும் பெரிய பிள்ளை சேர்த்துருக்கலாமே, காலேஜ் சேர்த்துருக்கலாமே, இப்படியெல்லாம் உலகத்தில் பரபரப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அடியார கும்பிடணும்னு சொல்லியாச்சு. அடியார கும்பிடணுன்னே பார்த்தோன்னே நீங்கள் எந்த ஊரில் தீட்சை வாங்கினீங்க, அன்ஷால்லாம் 2 வேலை செய்கிறீங்களா, கரெக்டாக பண்ணுறீங்களா, என்னென்ன மந்திரம் சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவங்கள போய் செக் பண்ணிகிட்டு இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் தான் வேணான்னு சொல்லுகிறாங்க. நமக்கு என்ன அடிமை செய்வது மட்டும்தான். நமக்கு சொல்லப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நாம கரெக்டாக இருக்கணும். விதிமுறைகள்லாம் நமக்கு தான், அது எதிராளி பின்பற்றுகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது. நம்ம போய் ஒரு அடியார் வரார், திருநூறு பூசி உடம்பெல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், அனுஷ்டானம் பண்ணுறது வந்துருக்கார், அனுஷ்டானம் பண்ணிருக்கீங்க போட்டிருக்கு, எங்கே தீட்சை எடுத்தீங்க, கூலம்பட்டி அதிரமா அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்பிக்கக்கூடாது. போய் நம்ம எடுத்துருக்கோமா, நம்ம அனுஷ்டானம் பண்ணாமா, அவ்வளோதான். நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, திடீர்னு பூசிட்டு வந்தால் அவன் அடியாரும் கும்பிடுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கேன். தவிர்த்து நீ எங்கேயாவது எங்கே தீட்சை வாங்கிட்டு வந்து வாங்கன்னு கேட்டு கும்பிடுன்னு இருக்காங்க. அது பாருங்கள், அப்படி ஒரு பாட்டை எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு என்ன சொல்கிறோம் செய்கிறேன். நான் போ சரியா, திருநீர் போச்சுனதை பார்த்தினாலே கும்பிடுங்கன்னு தான் இருக்கா. தவிர்த்து நீங்கள் அதை செஞ்சீங்களா அங்கே பண்ணீங்களா இங்கே பண்ணீங்களா அதை வாங்கினீங்க இதை பண்ணீங்களான்னு கேட்க சொல்லி எங்கேயுமே இல்லை, எங்கேயுமே கிடையாது.
திருவேடத்தை பார்த்து தொழணும். வீடம் வேடம் கைதொழ வீடு எளிதாமேன்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்னத்தை கடைபிடிக்கலாமா? மௌனம் இல்லையா? மனசில் இருக்கக்கூடிய அந்த பரபரப்பை கொண்டு போய் காட்டக்கூடாது. நான் பெரியவன், எனக்கு தெரியும், எனக்கு இதை தெரியும். அது நம்ம தெரிஞ்ச விஷயத்தில் மட்டும் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். இப்போ வகுப்புலேயே நம்ம பார்க்கலாம். நான் இப்போ நம்ம சொல்லும்போது நாமும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி, சில பாடல்களை சொல்லுவோம், சாஸ்திர கருத்துக்களை சொல்லுவோம். அது நமக்கு மட்டும் நமக்கு திடீர்னு அந்த பாட்டு ஏதாவது நமக்கு தெரிஞ்சுதான் நிற்கிறோம். அதில் உடனே நம்ம சொல்லும்போது கூட அவங்களும் சேர்த்து சொல்கிறது. அப்போ நமக்கு அந்த பாட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான அர்த்தம் அது. இப்போ மற்ற பாட்டு சொல்ல வேண்டியதுனாப்பா, ஏன் நமக்கு தெரியல, தெரியாதப்ப என்ன பண்ணுறோம்? இப்போ அமைதியாக இருக்கும். இப்போ தெரிஞ்சப்பவும் அமைதியாக இருந்தால் அதான் மௌனம்னு அர்த்தம். தெரிஞ்சப்பவும் அமைதியாக இருக்கணும் இல்லையா? அதான ஹை குவாலிஃபிகேஷன். எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் நான் வந்து காமிச்சிக்காமல் இருப்பேன், உள்ள இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது தானே சார் விஷயம். அது எங்கே இருக்கணும்? நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும் இல்லை, தெரியாதவங்கள்ட்டையும் இருக்கணும். நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கோம், லோக்கல் ட்ரெயினில், அங்கே ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட அவருடைய பிரஸ்தாபத்தை காமிக்கிறார் அப்படின்னா கூட அதெல்லாம் எனக்கு தெரியணும் அப்படி நம்ம அப்புறம் பீர்த்திக்க கூடாது. நமக்கு தெரியுதுங்கிறதெல்லாம் அப்படி காமிச்சிட்டு அப்படின்னு கேட்டால் சொல்லணும். சொல்யூஷன் உங்கள்கிட்ட கேட்குறாங்களா, அது சொல்லணும், அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரியும், இது தெரியுங்கிறது உங்களோட நீட் இருக்கா சொல்ல வேண்டியதான். இல்லைன்னா எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அவ்வளோ பெரிய ஆள், இவ்வளோ பேர் காட்டிகிட்டா இருக்குன்னு அவசியம் கிடையாது சார். இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு யாருமே பெரியாலே கிடையாது. சாமியை தவிர்த்து யாருமே பெரியாலே கிடையாது. இங்கே சாமி நினச்சாருன்னா எதையும் தலைகீழ தூக்கி நிறுத்திடுவார். அப்படியே நமக்கு தெரிஞ்ச அத்தனையுமே அப்படியே தூக்கி தலைகீழ ஒன்றுமே இல்லாத தெருவில் கொண்டு நிறுத்தி வச்சுருவார். சாமி ஒன்று நினச்சாருன்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று கோபுரத்தில் உட்கார வைப்பார் நினச்சாருன்னா சாமி. அந்த எண்ணம் நமக்கு முதல்ல வேணுமா வேணாமா? அது முக்கியமாக யாருக்கு இருக்கணும்னா திருநீர் பூசி அடியார்களை இருக்க வேண்டும்னு காட்டுக்கிறார். அதுதான் மௌனம். அப்போ நான் என்ற எண்ணம் நீங்கி போய் மோனம் அந்த மாமுனிவர், மௌனமும் முடிந்த இடமா, அதான் மோன அந்த மாமுனிவர்னு. மோன அந்த மாமுனிவர், முனி மாமுனி பெரியாள், மோனாந்த மாமுனி. எதுலையுமே விருப்பம் இல்லை, எதுலையுமே நாட்டம் இல்லை, எதுலையுமே சாமி செய்கிறார் சாமி செய்கிறார் என்ற எண்ணம், இறைவனை வெப்பு ஏற்பட்டவர். அப்போ சாமி மாதிரி வச்சுக்க வேண்டியதான் இல்லையா? பொய்மாய புலம்பான் என்ற ஐம்பெரும் பூதங்கால் ஒன்று வேண்டிற்று ஒன்று வேண்டார் அப்படின்லாம் பாடுறாருல அப்பர் சாமி. உங்களுக்கு நாம் பரமல்ல, நம் வேண்டும் காரியம் நமக்கு ஒன்று ஆவதில்லை எல்லாம் சொல்லி அப்படி இருக்க வேண்டும்னு சொல்லுகிறார். போனந்த மாமணிவர். இப்போ நமக்கு அதெல்லாம் கிடைக்குமா சார்? நம்ம அப்பர் சாமி ஆகலாமா சார்? நிச்சயமாக ஆகலாம். நாளைக்கே ஆகிட முடியாது, நாளான்னைக்கே ஆகிட முடியாது. ஒரு 5 வருஷத்தில் ஆகலாம், ஒரு 10 வருஷத்தில் ஆகலாம் இல்லையா? அடுத்த ஜென்மத்தில் ஆகலாம், அப்படி இல்லையா? ஒரு 10 ஜென்மத்தில் நிச்சயமாக ஆகலாம் இல்லையா? அதுக்கான முயற்சியில் நாம் இருக்க வேண்டும். நம்மளாம் வைநேகர்கள்னு பேர், வினயம் செய்யக்கூடிய அது நோக்கிய முயற்சியில் இருக்கணும் நிச்சயமாக. அப்புறம் சாமி மாரி தான் நம்ம ஆகணும், ஞானசமுத்திரம் மாதிரி தான் நம்ம ஆகணும். அதுக்கான முயற்சியில் நம்ம முயற்சியை செஞ்சு கொண்டே இருக்க வேண்டியதுதான். இன்றைக்கே நான் ஞானசம்பந்தர்னு நினச்சக்கூடாது, இன்றைக்கே நான் அப்பர் சாமி நினச்சக்கூடாது. நம்ம ஞானசம்பந்தர் மாதிரி இருக்கோமா, நம்ம அப்பர் சாமி மாதிரி இருக்கோமாங்கிறத நான் முடிவு பண்ணக்கூடாது. நம்மளை பார்க்குறவங்க பார்த்து முடிவு பண்ணுவாங்க, சாமி முடிவு பண்ணுவார். அந்த அமைதி, அந்த அதுதான் நமக்குள்ளே வர வேண்டும். அதான் மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து, மோசித்தல்னால் விட்டு ஒழிதல்னு அர்த்தம், இல்லாமல் போகிறதுன்னு அர்த்தம். மோசித்தல், மோசிக்கீரனார்னு ஒரு ஆள் இருக்கார் தெரியுமா? தங்கப்பாட்டு பாடின ஒருத்தர் இருக்கார், பொன்னானூர், மோசிக்கீரனார். அது வேற விடுங்க. மோசித்து தான் அந்தமான இடத்தே அப்படின்னு பார்க்கணும் இந்த பாட்டை. தான் அந்தமான, தான் என்கின்ற எண்ணம் எப்பொழுது முடிந்ததோ அந்த இடம். நான் ஒரு ஆள், நான் ஒரு பெரிய ஆள், என்னால் அது நடக்குது அப்படிங்கிற எண்ணம். எது நடந்தாலும் சாமி தான் நடத்துகிறார் அப்படிங்கிற இருவினை ஒப்பு, அதான் சொல்கிறார் தான் அந்தமான இடம். எல்லாவற்றுக்கும் நாம போய் பொறுப்பை நம்மளே ஏற்றுப்போம். ஒரு கவலை கெட்டது நடந்து போச்சா உடனே கவலைப்படுறது, அது நம்ம ஏற்றுக்கிற பொறுப்பு தான். ஏன் கவலைப்படணும்? கவலை என்பது என்ன? கவலை என்பது எதனுடைய வெளிப்பாடு? இயலாமையில் வெளிப்பாடா? வேற வினையோட வெளிப்பாடு வேற, வெறுப்பு, ஆணவத்திர வெளிப்பாடு. எப்படி? வெரி குட், ரைட். எப்படியா? ஆணவமலத்திலே காரியப்பாடு. வெரி குட். ஆணவமலத்துடைய அந்தர்பாவித சக்தியினால ஏற்படக்கூடிய காரியப்பாடு தான் கவலை. மோகம், மதம், அராகம், வாட்டம், கவலை, விசித்திரம், இப்படி 7 விஷயம் பார்த்துருக்கோம். இது மாதிரி ஏகப்பட்டது. அளவிலாபாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவின்றி விளைவு ஒன்றும் அறியாதே விலகிய நாய் கிடைப்பேனுக்குன்னு சாமி பாடுறாரு மணிவாசக பெருமானார். அளவிலா பாவகம்னாரு. அளவிலா பாவகம்னா என்னன்னு தெரியும்னா நாளை காலையில் வாங்க தெரியும். நாளை காலையில் நீங்கள் சிவபிரகாச வகுப்புக்கு வந்தீங்கன்னா அதில் தான் முதல் பாட்டு. பாவகம்னா என்னங்கிற விளக்குறது தான் முதல் பாட்டு சிவபிரகாசில் இருக்குது, காலைல 10 மணிக்கு. அளவிலா பாவகம்,
அது 7 தான் சொல்லப்பட்டிருக்கு காரியப்பாடுன்னு. அளவிலாத பஞ்சாசர் பாவகம்னு சொல்லுகிறார் சிவபிரகாஷ் ஆசிரியர்கள். எத்தனை விதமான உணர்வுகளுக்கு நம்ம ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம், எத்தனை இன்பங்களுக்கு எத்தனை துன்பங்களுக்கு நாம காரணம் நினைத்துக் கொள்கிறோம். அதில் ஒன்றும் கவலைங்கிறது நமக்கு நடந்து. இப்போ எதை நம்ம கொண்டுட்டு வந்தோம் இங்கேப்பா, எதையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது, எதுவும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. இடையில தான் நமக்கு இங்கே வந்துச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் என்ன பண்ண மாட்டோம், அந்த சடனாக ஏற்படக்கூடிய அதிர்ச்சியை நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இப்போதைக்கு. அதுதான் இப்போ சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும் பொழுது அம்மா இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது ஒரு காலத்தில். இப்போ இங்கே அம்மா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கோம் போல இருக்காங்க இல்லையா? இப்போ அம்மா இல்லாமல் இப்போ வாழ்கிறோமா இல்லையாப்பா? இப்போ நம்ம பிள்ளைங்க நாம இல்லாமல் இவ்வளோ காலம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டதுக்கு பிறகு நம்ம இல்லாமல் இருக்காதாப்பா? இருக்கும், நல்லாவே இருக்கும். அப்போது நம்மளால் என்ன பண்ண முடியல, திடீர் அதிர்ச்சியை தான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவிர்த்து கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணிடுறோம், எது இல்லாமல் என்னால் வாழ முடியாது நினைத்து கொண்டிருந்தோமோ அது இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாருமே. இப்போ ஒரு காலத்தில் அம்மா அப்பா இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு காலத்தில் அம்மா அப்பா விட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாறிக்கிட்டோம். நம்முடைய வாய்ப்புகளை, நம்முடைய நேசத்தை, அன்பை வேறு இடத்துல நம்ம கொடுத்துட்டதுனால இப்போ அவங்க இல்லைங்கிறது நமக்கு என்னவா தெரியல, இழப்பா தெரியவில்லை. நமக்கு மனைவி மக்கள்லாம் உண்டாயிட்டாங்க, அதனால் அவங்க மேலே அந்த ஈடுபாடு கிடைச்சிருச்சு. சரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, வந்தியம்மை மாதிரி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்தியம்மைக்கு யாருமே கிடையாதான், அம்மா அப்பா பிள்ளைங்க பேரம்பேத்திங்க கணவர் யாருமே இல்லை. இப்போ அந்த பேர் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்போ அவங்க வாழவே இல்லையே, வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க, யாரும் இல்லாமல் கூட வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போது ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாழும்பொழுது சம்பாரித்து தனக்கான கல்லறை எனக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கு ஆளே கிடையாது, எனக்கான கல்லறையை நான் பக்கத்தில் கட்டி வைக்கிறேன்னு கல்லறையும் கட்டி வச்சுவிட்டு ஊருக்காரங்கள்ட்ட காசை வச்சுவிட்டு நான் போனதுக்கப்புறம் தூக்கி நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனது இல்லையா? அந்த மாதிரி வாழ உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரியான இழப்புகளுக்கு, திடீர்னு இழப்புகளுக்கு, உறவுகளுக்கு, பெரிய இழப்புனா உறவு இழப்பு தான். அதுதான் ஃபஸ்ட்டு சாமிகிட்ட வந்து நம்ம வெள்ளை ஊற்றிக்கி போடுறது. பொருள் இழப்பு 2வது, அதுக்கு பிறகு தான் போகங்கள். நமக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், அதில் கிடைக்கிற சரி பரவாயில்ல விடு அப்படின்னு நினச்சி அதை கொஞ்சம் சால்வ் பண்ணிப்போம். 2வது பொருள் இழப்பு, கஷ்டமாயிடுறோம், வறுமையாயிடுச்சுன்னா அதில் கொஞ்சம் சாமிகிட்ட விலக வரதுக்கு கொஞ்சம் அதிக வாய்ப்பு. 2வது உறவுகள் இழப்பு, அது சாமிகிட்ட சுத்தமாக தூக்கி எறிஞ்சிடும், வாழ்க்கையை புரட்டி மாற்றி போடுறோம். ஆனால் அது நமக்கு அதுலேயும் நம்ம என்ன பண்ணணும், சரி இதுதான் சாமி கொடுத்துருக்கார், நம்ம வரும்போது கொண்டு வரலையே, போகும்போது கொண்டு போகிறதில்ல, இடையில இருக்கும்போது சந்தித்தோம். நம்ம ரயில் பயணம் மாதிரி தான் வாழ்க்கை. யார் யார் எங்கே ஏறுறோன்னு தெரியாது, யார் யார் எங்கே இறங்க போகிறோன்னு தெரியாது. கண்டிப்பாக ஒரு இடத்துல ஏறுவோம், கண்டிப்பாக ஒரு இடத்துல இறங்கிடுவோம். இருக்கிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க, அவங்க அடுத்த ஸ்டேஷனில் இறங்க போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம இன்றைக்கி இறங்கணுமா, நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு இறங்குவாங்க, அவ்வளோதான், வித்தியாசமே இல்லை. இதில் என்ன பண்ணா, எனக்கு சொந்தமானதுன்னு என்ன கவலைப்படுறது, சந்தோஷப்படுறது, சந்தோஷமும் படாத கவலையும் படாத, ரெண்டுமே படாதன்ட்டார். நாங்கிற எண்ணம் உனக்கு எப்போ இருக்கோ அப்போ தான் சந்தோஷமும் இன்பமும் துன்பமும் ரெண்டுமே உண்டாகும். எல்லாமே சாமி தான், எனக்கு கொடுத்ததும் சாமி தான், இப்போ எடுத்ததும் சாமி தான் அப்படின்னா மணிவாசன் பெருமாள் அதான் சாமி ராஜா தூக்கி இதில் உட்கார வச்சார், அமைச்சரத்துக்கு உட்கார வச்சார். சூப்பர், நீங்கள் தான் பெரியாள், குதிரை ஆவணி மூலத்தில் வர வச்சுட்டீங்களே, வர வைக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னார். உடனே தண்டனை ரிலீஸ் பண்ணி திரும்பி மினிஸ்டராக உட்கார வச்சான். சரி சந்தோஷம்னு அப்படியே பேசாமல் இருந்தார், அவ்வளோதான். திரும்பி குதிரையெல்லாம் சாமி அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணார், குதிரை ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரையெல்லாம் காட்டில் கிடக்க நிறையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து குதிரையாக்கி கொடுத்துருப்பிட்டார். நைட்டு என்ன ஆகி போச்சு, குதிரை எல்லாம் திரும்பி நிறைய ஆகி எல்லாம் கடிச்சு போட்டு போயிட்டு உடனே திரும்பி மறுநாள் கொண்டு போய் திரும்ப என்ன பண்ணுறான், ஆவணி மூலத்தில் குதிரை வாங்கன்னு சொல்லி மெஜிஷியனை கூப்பிட்டு வந்து ஏமாற்றி போட்ட நீ, அதனால் உன்னை தண்டிக்கிறேன், என்னை கொண்டு போய் வைகை நதியில் அப்படியே சுடுமணலில் கலத்தி இந்த கையில் ஒரு கல், இந்த கையில் ஒரு கல், நெத்தியில் ஒரு கல், காலில் 2 கல்லையும் கல் வச்சுட்டான். அப்படியே தான் கிடக்கிறாரு. அப்படியே அவர் எனக்கு குதிரை கொடுத்து என்னை தூக்கி மேலே உட்காராச்சாரா சாமி, இப்போ திரும்பி வைகையில் கிடச்சி வச்சிருக்காரா சாமி, எதுவாக இருந்தாலும் எனக்கு சாமி தான் செய்கிறார் என்கின்ற உணர்வு மணிவாசகர் மாதிரி நமக்கு வந்துடாது. நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன இன்பங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இழப்புகள், வரவுகள், பேறுகள், இதில் நம்ம அப்படி பழகிக்கொள்ள வேண்டும். நாளைக்கே நடந்துடாது. இப்போ சொல்கிறதுனா நாளைக்கே நான் இன்னையிலேருந்து நான் அப்படி நிற்க போகிறேன் அப்படி யாராலையும் முடியாது. ஈவன் நீ நான் நாளாக இருந்தாலும் கூட அது முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கணும், அதெல்லாம் பயிற்சியில் கொண்டு வந்தால் ஒரு நாள் அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க, நல்ல மனுஷங்க, அவர் பக்குவமான ஆளுங்க அப்படிங்கிற பேர் நம்ம வாங்குவோம், ஒரு நாள் வாங்குவோம் நிச்சயமாக. அந்த உலகத்தில் வாங்கினாலே போதுமானது மேக்ஸிமம். அதுக்கப்புறம் சாமியும் பார்த்துட்டு தான் இருப்பார் நம்மளை என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அப்போது தான் அந்தமான இடத்தே தங்கிடும் ஆனந்தம் அப்படின்னார். அப்படி இருந்தேன்னா அந்த இடத்துல உனக்கு அந்த ஆனந்தம் வசப்படும்னார். அந்த ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல், அந்த ஆனந்தத்தை மொண்டு நம்ம குடிக்கிறது மாதிரி இல்லையா, ஆனந்தம் மொண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியா, அப்படி அந்த ஆனந்த வடிவமாகவே இருப்பவன்
அருள்மூர்த்தியாக கொண்ட திரு அம்பலம், அதுதான் நடராஜாவுடைய சபை. அந்த ஆனந்தத்துடைய வடிவமாகவே இருக்கக்கூடியது. நீ மோனந்தமான மும்மலமும் மோசித்த இடத்துல உனக்கு ஏற்படுது, தான் அந்தமான இடத்துல உனக்கு ஏற்படுதலே ஆனந்தம், முக்தி அனுபவம். அதான் உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகம் நரசு கேட்கிறார் சுவாமி. அந்த சிவபோகம் முக்தி அனுபவம் அது ஒரு ஸ்ட்ரக்சரா, ஒரு கோயிலா, ஒரு மண்டபம் மாறுனா அதுதான் சிதம்பரம் சபை அப்படின்னாரு. அதுக்குள்ள ஆடுறது ஆனந்தம். உன்னுடைய முக்தி அனுபவம் தான் அங்கே ஆனந்தமா இருக்கு. அதான் அந்த இடைமறுதில் ஆனந்த தென் இருந்த பொந்தை பரவினான் பூவள்ளி கொய்யாமான்னாரு. இந்த மாதிரிலாம் நமக்கு பக்குவமே இல்லாமல் சும்மா நம்மளும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நான் ஒரு 10 பிரதோஷமாக போயிட்டு தான் இருக்கிறேன். பிரதோஷம்னா விட மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், நான் இது பண்ணுவேன். பிரதோஷம் நான் தாங்க முதல் இந்த கோயிலில் ஆரம்பிச்சது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு யாருமே வர மாட்டாங்கங்க. இப்போ என்னமோ கூட்டம் அப்படி வருது, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுலாம் வழிபாடே கிடையாது. புரியுதுங்களா? அதெல்லாம் பொய்யன்புன்னர். எதுக்கு தான் சாமி வசப்படும்? இந்த ஆனந்தம் எப்போ கிடைக்கும்? மெய்யன்புக்குன்னர். பொய்யன்புக்கு எட்டா பொற்பொதுவில் நடமாடும் ஐயன்னர் சேக்கரார் சாமி. இப்படி மௌனம் நமக்கு ஏற்பட்டதா? நாம் ஒரு நாள் ஆமாம் தொடங்கி வச்சோமா, இன்னைக்கு 1000 பேர் சாமி வந்து வழிபாடு பண்ணுறோம், நமக்கு இன்பம் தானே ஏற்படணும். ஒரு காலத்தில் நான் தாங்க வருவேன், இப்போ யாருமே வரமாட்டாங்க, அப்போ தான் அவங்க கூட்டமாக இருக்குது அப்படின்னா அது அதில் என்ன இருக்குது? இப்போ அது பொய்யன்பு தான். உனக்கு பக்குவமே உண்டாகலையா? நீ இந்த இடத்துலேருந்து வெட்டு வேலை போய் வேற ஒரு கோயில் இருக்கா, அங்கே போய் இன்னொரு 1000 பேரை வர வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். இங்கே வந்து நான் 1000 பேருக்கு முன்னாடி நான் தான் மயக்க பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பேன், நான் தான் முன்னாடி நிற்பேன், அபிஷேகத்தை நான் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பேன். பார்க்குறோமா இல்லையா? அதுமாரி எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு. அதுதான் பொய்யன்புன்ட்டார். அதெல்லாம் பொய்யே செய்யும் புறப்பூசை அதெல்லாம். அதனால் அப்படி மொண்டு அருந்தி நின்ற ஆடல் காணும் அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து என்று இந்த பெருமானுடைய கூத்தை காட்டுகிறார். இதோட நமக்கு அந்த பெருமானுடைய நடனம் பற்றிய பாடல்கள் நிறைவாகிறது. அடுத்தது பஞ்சாட்சரத்தை பற்றின கேள்விகள் வருகிறது. திருவேந்தெழுத்தினுடைய வடிவங்கள் என்ன, திருவேந்தெழுத்துடைய லட்சணம் என்ன, இதெல்லாம் பேசுகிறார். மணி ஆகிட்டா 8 நெருங்கிட்டா, ரைட் 8 ஆகிட்டு கரெக்டாக. அதனால் வகுப்பை நம்ம இதோட நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு நிறைவு வகுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் எத்தனை பாட்டு இருக்குதுல? 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த வகுப்பு நிறைவு பண்ண முடியாதா? நானே இன்னைக்கு ஒரு 10 பாட்டு நடத்தலாம்னு நினச்சி வந்தேன். சரி, அடுத்த வகுப்பு என்னவோ அதை நம்ம பார்த்துக்கொள்வோம். சரி, நிறைவு செய்து கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை என்று வாழி, அன்பர் வாழி, பராவரம் வச்சுட்டோம். எல்லாம் போயிட்டு வரலாம்.